குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்வி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியை ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 155 to 159லையோ அண்ட் ஆல்சோ சம்மரி எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு பின்னாடி 169 to 171 வரைய டோட்டலாக 10 ப்ராப்பர்ட்டி எழுதியிருப்பாங்க. இந்த 10 ப்ராப்பர்ட்டியை எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு தரப்போறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சாகணும். ஏன் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5 படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் புக்கில் எழுதியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 14 சம்மோ, எக்ஸசைஸில் ஒரு 10 சம்மும் எழுதி வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோ, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்பிள் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த 10 ப்ராப்பர்ட்டி ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிச்சாகணும். ஏன் அப்படின்னா இன் அடிஷ்னலாக 2026 இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஹைலி சான்சஸ் இந்த சாப்டர் 4லேருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுக்கலாம். சரியா? எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் எழுதின ஆஃபலி பேப்பர்லையும் கிரியேட்டிவ்ல வந்திருக்கு, குவார்டர்லி பேப்பர்லையும் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2025ல நீங்கள் எழுதுனது. சரியா? ஸோ இந்த பப்ளிக்ல கேட்கலாம். அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு இந்த ஒரு வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, சரி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி 4.1, 4.2, 4.3, 4.4ல ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க போயிட்டு அந்த 4 வீடியோல இருக்க ஸ்டோரி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகே. லாஸ்ட் வீடியோல என்ன நடந்துச்சு? கோசிக் சீசி பாஸ்தா ஷாப்ல அந்த பாப்பா, குட்டி பாப்பா, இட் இஸ் சீசி, இட் இஸ் கிரீமி, இட் இஸ் எம்மி இன் மை டம்மி அப்படின்னு சொல்லுச்சு இல்லையா? அந்த குட்டி பாப்பாவோட அப்பா யாரு? நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணாரு? என்னையும் கேத்ரினும் அந்த கோசிக் சீஸ் பாஸ்தா ஷாப்ல இருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு? எங்களுக்கு செமினாரும் அசைன்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? மண்டே மார்னிங் வந்து 4A சயின்ஸ் சீரிஸ் அண்ட் கொஸ்டின் சீரிஸ் அண்ட் ஆல்சோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டாபிக்ல நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாரன்ஸ், நீ வந்து இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில இருக்க ப்ராப்பர்ட்டி எடு லாரன்ஸ், கேத்ரினை பார்த்து கேத்ரினி ட்ரிகனாமெட்ரி ப்ராப்பர்ட்டி எடுன்னு அந்த ஷாப்லேயே எங்களுக்கு கொடுத்துறாரு. மண்டே வந்து நாங்கள் செமினார் எடுக்கணும். ஓகே. ஸோ மண்டே காலேஜ் வந்தோம். அதுக்கப்புறம் சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேத்ரின் அண்ட் லாரன்ஸ் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? நானும் கேத்ரின் சரண்யாவும் கிளாஸ்ல ஏறுறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராப்பர்ட்டி எடுக்க போறேன். உங்க புக்கில் டோட்டலாக 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை இந்த ஸ்டோரி வழியா நான் எடுக்கிற மாதிரி கன்வே பண்றேன். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேத்ரின் வந்துட்டா, நானும் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க புக்ல என்ன ப்ராப்பர்ட்டி எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த 6 இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக்கும் டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதியிருப்பாங்க. கரெக்டா? ஓகே, நான் சொல்றேன். நீங்க 4.1, 4.2, 4.3, 4.4 இருக்க ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஞாபகம் இருக்கா? லோயலா காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்குது. மண்டே மார்னிங் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது நான் ஏர்ஃபோன் மாட்டிட்டு சாங் கேட்டு வரேன். என்ன சாங்? ஃபர்ஸ்ட் கண்ணுக்குள்ளே உன்னே வைத்தேன் கண்ணம்மா சாங் கேட்டுட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு. வண்டியை பார்க்கிங்ல விட்டுட்டு ஜூப்ளி பில்டிங் ஓடுறேன். என் முன்னாடி ஒருத்தவங்க போறாங்க. என் முன்னாடி போறவங்க மே கமின்ஸான்னு சொல்லும் போது அன்னைக்கு நல்ல மழை. அந்த காரிடோர்ல பால்கனில வழுக்கி இப்படி திரும்பும் போது பின்னாடி வந்து நான் பிடிச்சிட்டாங்கள. ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சரண்யாவை இப்படி பிடிக்கிறேன். பிடிக்கும் போது என் ஹார்ட் பீட்டு -1லேருந்து +1 வரையும் பக்குன்னு அடிக்குது. நான் பார்த்த அழகான முகம், கியூட்டா அழகா 90 டிகிரியில ரைட் ஆங்கிளா பார்க்குறேன். ஞாபகம் இருக்கா? ஸோ இன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் வந்து என் ஹார்ட்டு. ஃபர்ஸ்ட் டே நான் அவள் வலிக்கு விழும்போது நான் பிடிக்கும் போது ஹார்ட்டு -1லேருந்து +1 வரையும் பக்குன்னு அடிச்சுது என் டொமைன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் என் டொமைன் க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1. நான் பார்த்த அழகான முகம் என்னது? 90 டிகிரியில பார்த்தேன். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -90 to -π/2, +π/2. ஓகே. பிடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூ லாரன்ஸ் சொன்னா சார் என்னென்ன நடந்துச்சுன்றது அந்த ஸ்டோரி நீங்கள் 4.1 பார்க்கணும். ஓகே. செகண்ட் டே காலேஜ் என்ன ஆகுது? காலேஜுக்கும் அன்னைக்கு லேட்டாக போய் கிளாஸ் ரூமில் போய் பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு கிளாஸ் எனக்கு சொல்கிறாங்க பெட்ரூம் லைப்ரரியில் சொல்கிறாங்க. சரியா? அன்னைக்கு காலையில் நான் லேட்டாக எழுந்து கிளம்பி போகிறேன். போகும்போது எங்கள் மம்மி மாலை கொடுத்துருந்தாங்க, 2 மாலை. ஓகே. மாலையோட போகிறேன் காலேஜுக்கு போனால் காலேஜில் கிளாஸ் ரூம் போனால் நீ கிளாஸ் வந்து பெட்ரூம் லைப்ரரிப்பா போங்கப்பா அப்படின்னோடனே பெட்ரூம் லைப்ரரிக்கு போகிறேன். என் முன்னாடி யார் போகிறா? கேத்ரின் போகிறா. பட் அவள் தான் போகிறான்னு ஃபீல் பண்ண முடியுது எனக்கு.
ஆனால் நான் அவன் முகத்தை பார்க்கல. ஸோ லோயலா காலேஜில் பெட்ரூம் லைப்ரரி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அது போய் டேப் பண்ணிட்டு உள்ள போகணும். ஓகே, அவ போய் டேப் பண்ணுறா, இவ போகிறா, பின்னாடி நான் வரேன், என் பின்னாடி சாரு, சரியா, என் பின்னாடி சாரு, நான் மாலையோட போகிறேன். சார் வந்தவர் என்னன்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறது, என்னடா நேற்று அந்த பொண்ணை பார்த்தேன், அதுக்கெல்லாம் மாலையோட போறியடா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் போயிட்டு அவர் வந்து அட்டண்டன்ஸ் லோயலா காலேஜ் போய் டேப் அட்டண்டன்ஸ் டேப் மறந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ளே கேத்ரின் டேப் பண்ணிட்டு உள்ளே போகிறா. லோயலா காலேஜ் பெட்ரூம் லைப்ரரி எப்படி இருக்கும், இப்படி டவுன்வர்ட்ஸ் பேரபோலாவாக இருக்கும், இப்படி இருக்கும், சரியா, இப்படி இருக்கும். இவன் வந்து என்ன பண்ணிட்டா, டேப் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இப்படி உட்கார்றா, நான் கரெக்டாக இங்கே உட்கார்றேன். ஸோ பேசிக்காக டவுன்வர்ட்ஸ் பேரபோலா இப்படி இருக்கும். ஸோ செகண்ட் டே பெட்ரூம் லைப்ரரியில் கேத்ரின் சரண்யாவை எப்படி பார்க்குறேன், நான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் என் மனசு -1 +1 நிறைய பக்குன்னு அடிக்குது. நான் பார்த்த அழகான முகம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக என்னோட தேவதையை, என்னுடைய கேத்ரின் சரண்யாவை நான் பார்க்குறேன். ஸோ இன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பெட்ரூம் லைப்ரரியில் கேத்ரின் சரண்யாவை நான் பார்க்கும்போது என் டொமைன் என்ன, -1 +1 நிறைய பக்குன்னு அடிக்குது. அந்த பெட்ரூம் லைப்ரரி டவுன்வர்ட்ஸ் பேரபோலால எனக்கு நேராக ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக நான் பார்க்குறேன் கேத்ரினை. 0 to π நான் பார்க்குறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் என் டொமைன் -1 to +1 நான் பார்க்குற என் கேத்ரின் சரண்யோட அழகான முகம், என் ஆங்கிள், என் தீட்டாவை எப்படி பார்க்குறேன், ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக பார்க்குறேன் இல்லையா. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 0 to π 180 டிகிரியில் பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0, π. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டே வந்து எங்களுக்கு ஈவினிங் 4 o'clock வந்து கிளாஸ் சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஈவினிங் 4 o'clock கிளாஸு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து எங்களுக்கு அவுட்ரீச் டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் தான் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதனால ஈவினிங் 4 o'clock வந்து எங்களுக்கு கிளாஸ் சொல்லிட்டாங்க. சரி, நான் 4 o'clock கிளாஸ் இருக்கனால என்ன பண்ணுறேன், தேர்ஸ்டே அன்னைக்கு பெசனர் போயிட்டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வழியாக வரேன். சரி, சர்ச் போயிட்டு கொஞ்சம் மெரினா போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு வரேன் இல்லையா. வரும்போது என்ன ஆகுது, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வந்து ஆக்சிடென்ட், வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு எனக்கு என்ன ஃபுல்லாக உள்காயம், மேலோட்டமாக எதுவும் ஆகலை. இடிச்ச இம்பேக்டில் இங்கெல்லாம் அடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வண்டி செம்ம டேமேஜ், நம்ம டியோ வண்டி செம்மையாக அச்சுக்குநூறாக போயிடுச்சு. சரி, அது பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பு, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் இருக்க பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் வண்டியை விட்டுட்டு நான் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டை பிடிச்சி வள்ளூர் கோட்டம் வழியாக லோயலா காலேஜ் வரேன். வந்து போய் பார்த்தா அதுமாதிரி கிளாஸ் இல்லை. என்னன்னு கேட்டால், இது மாதிரி ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு ஒவ்வொரு கமிட்டி இருக்குது. என்னென்ன கமிட்டினா, ஃபுட் கமிட்டி இருக்குது, எம்சி இருக்குது, கொயர் இருக்குது, ரங்கோலி இருக்குது, டெக்கரேஷன் கமிட்டி இருக்குது. இதில் நீ ஏதாவது சேர்ந்துக்கோ லாரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நமக்கு எப்போவுமே ஃபுட் கமிட்டி தான். ஸோ ஃபுட் கமிட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, ஃபுட்பால் கேலரியில் நடக்குது. நான் இங்கேருந்து போகணும், இங்கேருந்து ஐயோ நான் அவ்வளோ தூரம் நடக்கணுமான்னு சொல்லி என்னோட காலேஜ் வழியாக போகணுன்னா சர்ச்சுக்கு பின்னாடி தான் ஃபுட்பால் கேலரி. ஸோ வண்டி வந்து எனக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும். என் வண்டி வேற அடித்து உடச்சி அங்கே மெக்கானிக் ஷாப்பில் இருக்குது. நமக்கும் உள்காயம். அப்படியே சோகமாக நடந்து போகிறேன். போகும்போது மனசு ஏதோ ஒரு வண்டி உடஞ்சிச்சு, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் எதுவும் தெரியாமல் போகும்போது சர்ச்சு வழியாக போய் பின்னாடி இருக்க ஃபுட்பால் கேலரியில் தான் எங்கள் மீட்டிங்கு. ஸோ அப்படி போகும்போது சர்ச்சில் எனக்கு ஒரு வாசகம் கேட்குது. என்ன வாசகம் அப்படின்னா, மனசை ஃப்ரீயாக விட்டு போங்க, எதை பற்றி அதிகமாக நினைக்க வேண்டாம் அப்படின்னும் போது மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறேன். சரியா, மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறேன். போகும்போது கேலரியில் மீட்டிங் முடியும் போது போகிறேன். போகும்போது அங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, லாரன்ஸ் மேம் கேட்குறாங்க, என்ன லாரன்ஸ் இப்போ தான் வந்தியா? ஆமாம் மேம் இப்போ தான் வந்தோன்னே. சரி, பக்கத்தில் இருக்க 90 ml டீ ஷாப்பில் சிறுவா டீ குடிச்சிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னோடனே போகிறேன். 90 ml டீ ஷாப்புக்கு டீ குடிக்க போகிறோம். போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கேன் சோகமாக, மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு. ஏன்னா சர்ச்சில் வாசகம் கேட்டுச்சு இல்லையா, லாரன்ஸ் நீ மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போய் அதை பற்றி நினைக்க வேண்டாம் அப்படின்னோடனே மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறேன். போயிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ யார் வரா, 90 ml ஓப்பன் பண்ணி வாடாமல்லி புடவை கட்டிட்டு கேத்ரின் உள்ள வரா. சோகமாக இருந்த என் மனசு கொஞ்ச நேரம் அவளோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, இன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டொமைன் வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அடிபட்டு உள்காயத்தோடு நடந்து போகும்போது சர்ச் வாசல் என்ன சொல்லுது, மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போ லாரன்ஸ் அப்படின்னு சொல்லுது. மனசை ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்படின்னா என்டையர் ரியல் லைன் ஆர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் என்ன அப்படின்னா, டொமைனா ஹார்ட், மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறேன், ஆர் ரியல் நம்பர்.
இதுக்கு என்ன அர்த்தம்? ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டி ஃப்ரீயா விட்டுட்டு போறேன். சரியா? அப்படி போய் சோகமா உட்காந்துட்டு இருக்க, அங்க ஒரு சாங்லாம் நடக்கும். நீங்க அதை வந்து 4.3ல நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே, அப்படி இருக்கும்போது யார் வரா? 90 ml ஓப்பன் பண்ணி கேத்ரின் உள்ள வரா, வாடாமல்லி புடவை கட்டிட்டு வரா. சரியா? எப்படி நான் பாக்குறேன் கேத்ரினை? 90 ml டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா இல்லையா? 90 ml டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா. ஸோ tan inverse ஆஃப் எக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் π/2 கமா π/2 ஓப்பன் இன்டர்வல்குள்ள 90 ml ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர நான் அப்படி பார்க்குறேன். சரியா? இது என் டொமைன் அண்ட் ரேஞ்ச். முடிச்சதுக்கப்புறம் நானும் அவளும் போயிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதை வாங்க போனோம். போகும்போது அங்கே கொஞ்சம் இருமவும் நான் என்ன பண்ணுறேன், 90 ml டீ ஷாப்பில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறேன். 90 ml வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். சரியா? ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹைலி ஃபீவர். அன்றைக்கி தான் ஆக்சிடென்ட் இல்லையா, உடம்பெல்லாம் உள்காயனா இருந்ததுனால நான் அட்டென்ட் பண்ணலை. அதனால ஃப்ரைடே லீவ் போட்டுட்டு சாட்டர்டே வந்து நான் என்ன பண்ணுறேன், லேட்டாக எழுந்திரிக்கிறேன். 10 o'clock காலேஜ் போகாமல். சாட்டர்டே நேராக வண்டி எங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு செல்லாம் மில்ஸ் காலேஜ் நிற்குது. நான் இங்கேருந்து அசோக் பில்லர்லேருந்து 17D பஸ் ஏறி வள்ளூர்கோட்டை இறங்கி வள்ளூர்கோட்டை ஆப்போசிட்டில் ஷேரட்டை பிடிச்சி செல்லாம் மில்ஸ் காலேஜ் அங்கே போய் இறங்குறதுக்குள்ள மணி அரௌண்ட் 12:30 ஆயிடுச்சு. நான் போயிட்டு அந்த அண்ணன் கேட்குறேன், நான் என்னென்ன ஆச்சு வண்டி அப்படின்னு கேட்குறேன். தம்பி இதெல்லாம் போயிடுச்சு, இந்த பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வா, இன்னைக்கு ரெடி பண்ண பார்க்குறேன் முடிஞ்சவரே, இல்லாட்டி சண்டே கொடுத்துறேன்ப்பா, கவலைப்படாத அப்படின்னாரு. சரி நான் போகிறேன். எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உள்காயம், ஃபீவரு. அப்போ நான் அந்த பஸ்ஸில் போகிறேன் இல்லையா, 17D பஸ் ஏறி வள்ளூர்கோட்டை வரும்போதும் வள்ளூர்கோட்டையிலேருந்து ஷேரட்டை பிடிச்சி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போகும்போதும் மனசு வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு போ அப்படின்னு லோயலா காலேஜில் சர்ச் வாசம் கேட்டாலும் ஏதோ ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு மனசு வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அண்ட் கெட்டது நடக்க போகுதுன்னு மனசு தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரியா? சரின்னு போறேன். மனசு எப்படி இருக்கு? மனசு ஃப்ரீயா விட்டுட்டு போனாலும் ஏதோ ஒரு நல்லதும் ஒரு கெட்டது நடக்க போகுது லாரன்ஸ்னு போறேன். போயிட்டு அந்த அண்ணன் சொன்னோன்னா அவர் எல்லா ஸ்பாட்ஸும் வாங்க சொன்னார். வாங்கி கொடுத்துட்டு வரும்போது எனக்கு முடியல, ஒரு மாதிரி கேரா சுத்த ஆரம்பிச்சதுனால ரொம்ப முடியல. அந்த இடத்துல எங்கேயும் ஸ்டே பண்ணலான்னு இடம் இல்லை. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஒட்டின மாதிரியே ஒரு IOB பேங்க் இருக்கும். இது காலேஜ் அப்படின்னா அப்படியே இந்த ரோல போனீங்கன்னா அப்படியே ஒட்டின மாதிரி ஒரு IOB பேங்க் செம்ம மீட்டிங் ஸ்பாட். அது இப்போதைக்கு வேண்டாம். சரி நான் என்ன பண்ணேன், IOBல போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்சம் வெயிலுக்கு தாங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதவை இப்படி ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது யார் வரா? கேத்ரின் வரா. ஹாய் கேத்ரின் சொல்லிட்டு அவன் மேல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் என்னை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. சேர்ல உட்காந்ததுக்கப்புறம் நான் உட்காடுறேன். கேத்ரின் முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கா. இப்படி பார்க்குறேன். பார்க்கும்போது அவள் வந்து அவளோட பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து என் மூஞ்சில தொளிச்சுட்டு எனக்கு தண்ணி கொடுக்குறான். அந்த வாட்டர் பாட்டில் என்ன, 90 ml டீ ஷாப்ல நான் வாங்கி கொடுத்த வாட்டர் பாட்டில் அவள் இருமும் போது. ஓகே, இன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் IOBல என் மனசை நான் ஃப்ரீயா விட்டுட்டு போறேன் பஸ்ல போகும்போது. இருந்தாலும் ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு இருக்கு. மனசு தட்டுப்படுது. நான் போயிட்டு அவன் மேல விழுந்துட்டேன். எனக்கு அவன் என்ன பண்றான், நான் எப்படி பாக்குறேன், விழுந்ததுக்கு அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் 90 ml டீ ஷாப்ல வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து எனக்கு கொடுத்துட்டான்ட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அவளை ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பாக்குறேன். பட் அவகிட்ட என்ன இல்லை, அந்த 90 ml வாட்டர் பாட்டில் இல்லை. சரியா? ஸோ இன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டொமைன் என்ன அப்படின்னா, என் மனசை நான் ஃப்ரீயா விட்டுட்டு போறேன், இருந்தாலும் ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது நடக்க போகுது. அப்ப நீங்க எப்படி டொமைன் எழுதணும் அப்படின்னா, இன் ஆர்ல ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது. 2 நான் எப்படி பார்க்குறேன், ஐ மீன் அங்கே மயக்கமிட்டு விழுந்ததுக்கு அப்புறம் முட்டி போட்டு இருக்கேன். நான் சேர்ல இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். அவளை ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா பார்க்குறேன். 0 to πல க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0 to πல பார்க்குறேன். ஆனா அவகிட்ட என்ன இல்லை, 90 ml டீ ஷாப்ல வாங்கி கொடுத்த வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன கொடுத்துட்டா இல்லையா, அது அவகிட்ட இல்லை. அதனால இல்லை அப்படின்னா அதுக்கு மீனிங் இந்த கர்லி பிராக்கெட் போட்டு π/2 போடணும். புரியுதா? டொமைன் அண்ட் ரேஞ்சு. இன்னொரு வாட்டி இதுக்கு என்ன அர்த்தம், r/5 -1,1க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசை ஃப்ரீயா விட்டுட்டேன். -∞ இருந்து +∞ ஃப்ரீயா விட்டுட்டேன். ஆனா ஒரு கெட்டது நடக்க போகுது, கண்டிப்பா நடக்க போகுதுன்னு தெரியுது, ஒரு கெட்டது. அண்ட் ஆல்சோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு. இது ரெண்டோட யூனியன், இதுதான் இதுக்கு மீனிங். சரியா? புரியுதா?
ஓகே, அடுத்து என்ன ஆகுது? தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. ஸோ என் மனசுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப சோகமாக வண்டியும் அடிபட்டுருச்சு, உடம்பு வலியும் இருக்குது. ஆனால் அவளோட அந்த ஒற்றை நொடி பார்வை எனக்கு எப்படி தோணுது, ஒரு அழகான மொமெண்டமாக கிரியேட் பண்ணுச்சு, கொஞ்சம் ஒரு ரிலீஃபை கொடுத்துச்சு. சரியா? ஓகே, அங்கே முடிச்சதுக்கப்புறம் கேட்குறேன், என்ன லாரன்ஸ் காலேஜ் வரல, என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நாங்கள் கேட்குறா. கேட்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கேத்ரின், அதனால வண்டி இங்கே விட்டுருக்கேன். ஸோ அப்படின்னோன்னா என்னை தொட்டு பார்த்தோன்னா எனக்கு ஹைலி ஃபீவர் ஆயிடுச்சு. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அங்கே வந்து கூட்டு போகிறேன். இங்கே ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, ஏன் அவள் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு வந்தா அந்த டைமிங் ஒரு டவுட் வரும். நான் அதை பின்னாடி கன்வே பண்ணுறேன். சரியா? சரி, ஐஓபியில் பேங்க்கில் இருக்கோம், பின்னாடி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்குள்ள ஒரு காரு, ஐ திங்க் ஒரு குட்டி காரு, அந்த குட்டி காரில் நானும் அவளும் போகிறோம். எங்கே? தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் அட்மிட் பண்ணிட்டேன். போயிட்டு பே பண்ணுறா. நான் பெட்டில் படுத்துட்டு இருக்கேன். படுக்கும்போது நர்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு? எங்கே? தேனாம்பேட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காட்டில், பெட்டு, அந்த காட்டில் படுத்துட்டு இருக்கேன். படுக்கும்போது எனக்கு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. ட்ரிப்ஸ் ஏறுது. ட்ரிப்ஸ்னா அந்த நரம்புல வச்சு குத்துவாங்க இல்லையா, அதுனா நமக்கு அந்த சமாச்சாரம்லாம் கொஞ்சம் பயம். நமக்கு குத்துறாங்க. பயப்படும் போது அந்த ஊசி குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு பாடி பெயின் குறைஞ்சிச்சு, ஃப்ரீயாக ஆயிடுச்சு. மனசு எதை பற்றி நினைக்கல, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. ஆனால் அந்த ட்ரிப்ஸ் குத்தும் போது எனக்கு பயம் வந்துருச்சு. யாராக இருந்தால் நல்லா இருக்குன்னும் போது நான் கேத்ரின் தேடுறேன். அப்போதைக்கு என்ன, உன்னை தேடும் போது இதயம் என்று சுகமாக தொலையுது, அந்த இடத்துல நமக்கு தோணுது. ஸோ அவளை தேடும் போது என் இதயம் சுகமாக தொலைஞ்சது. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காட்டில் படுத்துட்டு இருக்கும்போது என் மனசு ஃப்ரீயாக தொலையுது அவளை தேடும் போது. நான் கேட்குறேன், இப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காட்டில் படுத்துட்டு இருக்கேன், நான் தேடும் போது என் மனசு ஃப்ரீயாக தொலையுது, எதை பற்றியும் நினைக்காம. ஓகே, ஒன்று. நான் அங்கே அவளை எப்படி பார்க்குறேன்னா, இங்கே இருக்க கேத்ரின் வந்து காட்டில் படுத்துட்டு இருக்கேன், இங்கே இருக்க கேத்ரின் கியூட்டாக இருக்குல்ல, கேத்ரின் வந்து இப்படி உள்ள வரா. இந்த காட்டில் படுத்துட்டு இருக்கு இல்லையா, நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த நீங்கள் அந்த காட் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு இது வச்சு திருப்பினா அப்படி மேலே ஏறும். ஸோ நான் இப்படி உள்ளே பார்க்குறேன், ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு உள்ளே பார்க்குறேன், ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் படுத்துட்டு இருக்கேன், இதுக்கு உள்ளே பார்க்குறேன். கேத்ரின் டோர் திறந்து இப்படி வரான். ஸோ இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் நான் என் மனசு அவளை தேடும் போது இதயம் என்று சுகமாக தொலையுதே என் டொமைனு. ஆனால் காட்டில் படுக்கும்போது அவளை எப்படி பார்க்குறோம், உள்ளே வரும்போது இந்த 90 டிகிரிக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரிக்கு உள்ள நான் அவளை பார்க்குறேன்றதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்பெல்லாம் அவள் வந்து என்ன பண்ணா, ஏதோ எடுத்து இங்கே வச்சா, இந்த இடத்துல ஏதோ எடுத்து வச்சா, இப்படி தொட்டா என்னன்னு தெரியல, நான் கேட்டுக்கல, இங்கே என்ன தொட்டா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன் காட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் அவளை தேடும் போது இதயம் என்று சுகமாக தொலைந்தது. அப்போ என்ன அர்த்தம், மனசு ஃப்ரீயாக இருக்கு, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க, பெயின் கில்லர் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே தோணல, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், என்னோட டொமைன் வந்து 6 ரியல் நம்பர். 6னா என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இன்டோ. நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், அவளை நான் எப்படி பார்க்குறேன், இப்படி காட்டில் படுத்துட்டு இருக்கேன், அவள் உள்ளே வரா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு உள்ளே பார்க்குறேன், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 0 to π. அவள் உள்ளே வரனால ஓப்பன் இன்டர்வல். அப்போ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0, π. ஓகே, ஓப்பன் இன்டர்வல், இதுக்குள்ள இன்பிட்வீன் பார்க்குறேன். புரியுதா? ஓகே, அப்போ ஒரு கால் வருது கேத்ரினுக்கு. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா. கால் பண்ணி என்ன கேட்குறாரு, என்னம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பில் வந்திருக்கு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பா ஸ்ட்ரீக் அடிபட்டுருச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்ப்பா, அதான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா. நர்ஸ் பக்கத்துல சிரிக்கிறாங்க, என்னப்பா உன் பேர் ஸ்ரீ அப்படின்றாங்க. ஆமாம் நர்ஸ், என் பேர் இதுக்கப்புறம் ஸ்ரீ லாரன்ஸ் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு கேட்டு சிரிச்சாங்க. ஏன் அவங்க அப்பா கால் பண்ணாருன்னா, எவ்ரி மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு சேலரி வரும் அவங்க மம்மிக்கு. அவங்க மம்மி வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ பக்கத்தில் இருக்க ஐஓபியில் இவ வந்து காசு எடுத்துட்டு, அந்த மணி ஐ மீன் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு, அன்னைக்கு வந்து அவளுக்கு அவுட்டிங் டேனா சர்ச் போயிட்டு பெசனர் முடிச்சுட்டு மெரினால டைட்டானிக் ஷாப் இருக்கும், டைட்டானிக் ஃபுட் ஸ்கூல், அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு, அங்கே ஒரு நம்ம சென்னை போர்டுக்கு பின்னாடி இருக்க குல்ஃபி சாப்பிட்டுட்டு போவாள். ஸோ அப்படி போகும்போது அந்த கார்டு பே பண்ணும்போது நம்ம அந்த பே ஆனது அவங்க அப்பாவுக்கு போவோம். சரி பொண்ணு போய் சாப்பிட்டு வந்திருக்கா அப்படின்ற ஒரு இது அவருக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு கால் பண்ணியிருக்காரு. இதை வந்து கேத்ரின் சொல்கிறான். ஓகே, இந்த சர்ச் போகிறதுக்கு முன்னாடி அவங்க காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க கோசிக்ஸ் சீஸா பாஸ்தா ஷாப்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக க்ரீமி பாஸ்தா சூப்பராக இருக்கும்.
அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெசனர் போயிட்டு அதுக்கப்புறம் மெரினால இருக்க சென்னை டைட்டானிக்ல போய் சாப்பிட்றேன். இதான் அவளோட வழக்கம். இதை வந்து என்ன சொன்னதுக்கப்புறம் சரி வா நம்ம போய் சாப்பிடலாம், நான் எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு, அந்த பீஸா சாப்பிடணும் போல இருக்குன்ற. அதுக்கு நான் அவ சொல்றா லாரன்ஸ் அது பீஸா இல்லை பாஸ்தா. சரி என்னவோ வா போகலாம் அப்படின்னு. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறோம், தேனாம்பேட்டிலேருந்து அப்படியே கிளம்புறோம் டிஎம்எஸ் வழியா. அப்படியே வண்டியில் போகும்போது போகிறோம். அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க இல்லையா, மனசு ஃப்ரீயாக இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லது நடக்க போதோ ஒரு கெட்டது நடக்க போதுன்னு தோணுது. சரியா? சரி போகிறோம். கொசிக் சிசி பாஸ்தா ஷாப்பில் போகும்போது அங்கே ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்கு. யார்? நம்ம சாரோட பாப்பா. அவங்க மம்மி இருக்காங்க. அவர் வந்து ஃபோன் கால் ஏதோ பேச போயிட்டு இருக்காரு. யாரோ பேசியிருந்தாரு, யாரும் தெரியல. வண்டி வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் நான் கார்லேருந்து இறங்கிட்டு போய் நிற்கிறேன். அந்த பாப்பா உட்காந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் வேற மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பாஸ்தா வரும்போது அந்த குட்டி பாப்பா, இட் இஸ் சீசி, இட் இஸ் க்ரீமி, இட் இஸ் எம்மி இன் மை டம்மின்னு அழகாக சொல்லுது. ஸோ நாங்களும் ஆர்டர் பண்ணுறோம். மழையும் நல்லா பெய்யும்போது அங்கே வந்து சிட்டிங்கில் நின்று தான் சாப்பிட்ணும். நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து கை கழுவ போகிறான். நானும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி நம்மளும் போய் கை கழுவலாம் அப்படின்னு நானும் கை கழுவ போகிறேன். ஸோ அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் அவள் காரில் நான் வரும்போது மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் நடக்க போகுது. ஸோ கொசிக் சிசி பாஸ்தால என் மனசு எப்படி இருக்கு, ஏதோ ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் நடக்க போகுதுன்னு தோணுது. ஸோ ஈவினிங் மழை பெஞ்சிருச்சு இல்லையா, அவள் போய் கை கழுவுறா. அவள் இப்படி முன்னாடி போகிறா, நான் அப்படியே பின்னாடி வரேன். சரி கை கழுவிட்டு வரும்போது மழை பெஞ்சதுல அந்த இதுல வலிக்கி மறுபடியும் இப்படி விழுறான். நான் அப்படி பிடிக்கிறேன். எப்படி ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சரண்யா எப்படி பிடிச்சோன்னா அதே மாதிரி பிடிக்கிறேன். எப்போ அவளை பார்த்தாலும் 90 டிகிரி ஆங்கிளாக ரொம்ப க்யூட்டாக அவளை பிடிக்கிறேன். சரியா? ஆனால் அவளை பார்க்கும்போது என்னன்னா, பொட்டு இல்லை, பிந்தி இல்லை, பொட்டு என்ன இல்லை அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி பிடிச்சிருக்கிறேன். என்ன கத்திரின்னு பொட்டு இல்லை அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது அவள் சொன்னா, லாரன்ஸ் நான் எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் போதும் அப்போ வந்து என் அப்பா வந்து என் அம்மாவோட பொட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாரு, திருஷ்டி கழியறதுக்கு பிந்தி பொட்டு இங்கே வைப்பாரு, டைமண்ட் பிந்தி போடுவாங்க. ஸோ இங்கே வைப்பாரு. ஸோ யாரோட கண்ணும் படக்கூடாம சீக்கிரமாக சரியானுன்றதுக்காக. ஸோ நீ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அந்த ட்ரிப்ஸ் ஏறும்போது கத்துன இல்லையா, அதனால நான் வந்து உனக்கு இங்கே வச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவும் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அழகினால் அல்ல அன்பினால் அவள் தேவதையாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இன் கொசிக் சீசி பாஸ்தா ஷாப்ல ஆஃப்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மனசு ஃப்ரீயா இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு மனசு தட்டுப்பட்டுட்டே இருக்கு. அப்ப கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என்னோட டொமைன் என்ன? மனசை ஃப்ரீயா விட்டாலும் ஏதோ ஒரு நல்லதோ ஒரு கெட்டது நடக்க போகுது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆர் இன்டர்வல்ல ஸ்லாஷ் ஆஃப் ஓப்பன் -1,1 ஒரு நல்லது ஒரு கெட்ட நடக்க போகுது. அப்ப அவ வாஷ் பண்ண போனா இல்லையா, போகும்போது வலிக்கு விழும்போது பிடிச்ச இல்லையா, எப்படி பாக்குறேன்? ஸ்ட்ரைட் ஆங்கிளா பாக்குறேன். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -π/2 இருந்து π/2. ஆனா இப்படி பிடிக்கும் போது அவகிட்ட என்ன இல்லை, பொட்டு இல்லை. அந்த பொட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இங்க வச்சுட்டா இல்லையா, பொட்டு எப்படி இருக்கும்? 0 ஷேப்ல இருக்கும். 0 இல்லை. அதனால ஒரு ஸ்லாஷ் ஆஃப் curly bracket of 0 slash of curly bracket of 0 இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட், நீங்க இது ரொம்ப டீட்டெயிலா படிச்சாகணும். ஏன் அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் 2025 நீங்க இப்ப எழுதிட்டு இருப்பீங்க, 2026 இல்லையா. ஒன் வேர்டு கொஸ்டின் கிரியேட்டிவ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கேட்டாங்க. அப்ப என்ன டொமைன்? இதை கரெக்டா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்னா என்னது? -∞ இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, அதனால இது க்ளோஸ் இன்டர்வல். இது ரெண்டோட யூனியன் தான் இதுக்கு அர்த்தம். லைக் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி படிக்கணுன்றதை நான் 4.1 4.4 வீடியோலையும் போட்டிருக்கேன். நீங்கள் இங்கேயும் ரொம்ப தெளிவாக படிக்கணும். ஏதாவது ஒரு ஒன் வேர்ட் கிரியேட்டிவாக கேட்கலாம். சரி, ரைட் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், நாலு ஆப்ஷன். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் இல்லை ரேஞ்சு, இதை கேட்பாங்க. இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதை பேஸ் பண்ணி கிராஃப் எப்படி போடணுன்றதை 4.1 4.4 வரையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் மெயின் திங்க்கு இது 0 ப்ராப்பர்ட்டி 0. இப்போ ப்ராப்பர்ட்டி 1லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஓகே ஸ்டூடெண்ட், ப்ராப்பர்ட்டி 1 இது வந்து ரேஞ்ச் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் ஏஞ்சல் என்னோட ரேஞ்சு. நீங்க இதுல ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக்கும் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் வந்து என்னோட டொமைன் வேல்யூவா மனசை ஃப்ரீயா விடுறேன், இல்லை -1 to 1 விடுறேன். இதை இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னோட டொமைனு. நான் பார்க்குற ரேஞ்சு, நான் கேத்ரின் எப்படி பார்க்குறேன்? இந்த அழகான ஆங்கிளா பார்க்குறேன், இந்த அழகான தேவதையா பார்க்குறேன், இந்த அழகான ஆங்கிள் ஆஃப் ஏஞ்சலா பார்க்குறேன், ரோஸ் மில்க் ஆஃப் ஆங்கிளா பார்க்குறேன், கியூட்டா பார்க்குறேன், தெளிவா பார்க்குறேன். ஆனால் ஆங்கிள் வேல்யூவா பார்க்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இனி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் என்னோட ரேஞ்சு, என்னோட அவுட்புட்டு, என்னோட பிரின்சிபல் வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும்? தீட்டாவா இருக்கும், ஆங்கிளா இருக்கும். சரியா? டொமைன் என்னவா இருக்கும்? வேல்யூவான அழகான இதயமா இருக்கும், மதிப்பு மிக்க இதயமா இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க இருந்து நான் பார்க்கும்போது தீட்டாவா தெரிஞ்சது அப்படின்னா, இங்க இருந்து இப்படி பார்த்தா இட் இஸ் ஏ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அங்க இருந்து கேத்ரின் சரண்யா பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அது டொமைன், நான் ரேஞ்சா மாறிடுவேன். இது கேத்ரின் இல்லையா, கேத்ரின்ல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் டொமைனு, இது ரேஞ்சு. இப்படி இருந்து பார்த்தா ட்ரிக்னாமெட்ரி, இங்க இருந்து பார்த்தா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேவா? ஓகே. நவ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1 ரேஞ்சு ஆங்கிள் ஆஃப் ஏஞ்சல். என் தேவதைய, என் அழகான ஆங்கிள, என்னோட கியூட்டிய, என்னோட ரோஸ் மில்க நான் பார்க்குறேன். ஓகே. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எப்ப ஒய் வந்து எதுக்குள்ள இருக்கணும்? -90ல இருந்து +90, +90க்குள்ள இருக்கணும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நான் எப்படி பார்த்தோம்ல, ரைட் ஆங்கிளா பார்த்தேன் இல்லையா, அதுக்குள்ள இருக்கணும். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். y belongs to 0 to pi. மெட்ரம் லைப்ரரியில எப்படி பார்க்குறேன்? ஸ்ட்ரைட் ஆங்கிளா பார்க்குறேன். அதுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா y வேல்யூ எழுதலாம். டோன்ட் வரி, நான் சம்மம் போட்டிருக்கேன். இது எப்படி எழுதுறேன்னு புரிஞ்சுக்கிறீங்க. tan inverse of tan x equal to y. tan inverse of x ல 90 ml டீ ஷாப்ல வாடாமல்லி போட கட்டிட்டு ஓபன் பண்ணி வந்தார் இல்லையா, 90 ml ஓபன் பண்ணிட்டு வந்தா, அப்ப -90ல இருந்து +90க்குள்ள ஓபன் இன்டர்வல்குள்ள வேல்யூ இருந்தா டைரக்டா y எழுதலாம். secant inverse of secant x. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல ஐஓபியில் நான் போயிட்டு அவன் மேலே விழுந்துட்டேன் இல்லையா, 0 to π பார்க்குறேன். அவங்ககிட்ட என்ன இல்லை, 90 ml வாட்டர் பாட்டில் இல்லை. ஓகே, அதுக்குள்ளே இருக்கணும் என்னோட ரேஞ்சு. காட் இன்ட்டு காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் காட்டில் படுக்கும்போது என் ரேஞ்ச் என்ன? 90 ml, சாரி ஸ்ட்ரைட் ஆங்கிளுக்கு உள்ளே பார்த்தேன் இல்லையா, ஓப்பன் எல்லாம் 0 to π, ஸ்ட்ரைட் ஆங்கிள் 0 to π. ஓகே. கொசிக் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எப்படி பார்த்தேன்? அவன் கீழே வரும்போது இப்படி பிடிச்சேன், ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, பொட்டு இல்லை. ஓகே, -90 to 90க்குள்ள பார்க்குறேன், நான் பொட்டு இல்லை, 0 இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க கொடுக்குற வேல்யூ எல்லாம் இதுக்கு உள்ள இல்ல, இதுல இருந்து இந்த இன்டர்வெல்குள்ள இருந்துச்சுன்னா டைரக்டா ஒய் எடுத்து எழுதிடலாம். ஆனா இந்த வேல்யூக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப 90க்கு மேல இருக்குன்னா π - of y. இப்ப இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 120 டிகிரினா நீங்க என்ன பண்ணணும்? π - of 120 டிகிரியை பண்ணணும். பண்ணிட்டு அதை இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்து ஆன்சர் எழுதணும். இப்போ 90க்குள்ளே இருந்துச்சுன்னா டேரெக்டாக எழுதிடலாம். 90லேருந்து 3π/2 270க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்? 3π/2 3 × 180/2 அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள். இதுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? π - of y சேஞ்ச் பண்ணி எழுதணும். சிமிலர் வே காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் 0 to π 180 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா டேரெக்டாக எழுதிடலாம். 180க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 180க்கு மேலே 180லேருந்து 360க்குள்ள 2π வரை இருந்துச்சுன்னா நீங்கள் 2π - of y இங்கே கொடுக்குற ஆங்கிளை 2π - of y போட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அதே மாதிரி இங்கேயோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஒய் எழுதலாம். 90க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒய் - of y கொடுத்த ஆங்கிளை பை கூட மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் 0 to πக்குள்ள இருந்துச்சுன்னா டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒய் - of π இந்த ஆங்கிளை -π கூட சப்ட்ராக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி எழுதணும். சிமிலர் வே இங்கேயும் 0 to πக்கு உள்ளே இருந்துச்சுன்னா எழுதிடலாம். இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒய் - of π போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு நீங்க ரெடியூஸ் பண்ணி எழுதணும். இங்க காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த ஆங்கிள்குள்ள 90க்குள்ள இருந்துச்சுன்னா டைரக்டா எழுதிடலாம்ப்பா. -9ல இருந்து +90க்குள்ள தான் எழுதிடலாம், 0 விட்டுறணும். ஓகே, இதுக்கு மேல வரும்போது π - of y சேஞ்ச் பண்ணும். இப்போ இங்க ஒரு ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ 120 டிகிரி நீங்க என்ன பண்ணணும்? π - of 120 டிகிரியை ரொட்டேட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆங்கிளை எழுதணும். அப்படி ரிமைனிங் வர ஆங்கிள் உங்களுக்கு எங்க இருக்கணும்? இதுக்குள்ள இருக்கணும்.
ஓகேவா? நீங்க இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில ரேஞ்சு இதுக்குள்ள இருக்கணும், கரஸ்பாண்டிங் என்ன இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியோ டொமைனு இதுக்குள்ள இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி சம்மு நான் இங்கே போட்டிருக்கேன், அதையும் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். டேபிள் ஞாபகம் இருக்குமா? 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ஸோ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90 டிகிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் π/6, π/4, π/3, π/2 இதுக்கு. சைன் தீட்டானா எப்படி கண்டுபிடிப்போம்? 0 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4 குவாட்ரண்ட் அண்ட் டிவைட் பை 4, டிவைட் பை 4, டிவைட் பை 4, டிவைட் பை 4, டிவைட் பை 4 இதுக்கெல்லாம் ரூட் எடுத்துட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ இது. ஓகே, கண்டுபிடிச்சதை ரிவர்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சதை ரிவர்ஸ் ஆகுதுன்னா காஸ், tan என்ன சைன் பை காஸ் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். கோசிக்கு எப்படி எழுதலாம்? 1/sin x எழுதலாம். சீக்கனை 1/cos எழுதலாம். காட்டை 1/tan எழுதிங்கன்னா ரிமைனிங் வேல்யூ எல்லாம் கிடைச்சிரும். இப்போ என் கொஸ்டின் இங்க இருக்க எல்லா கொஸ்டினும் நானா கிரியேட் பண்ணதுதான். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. sin inverse of sin 5/6 plus cos inverse of cos 7/6 plus tan inverse of tan 5/6 இருக்கு. இப்போ இந்த 5/6னா 5 into 180/6 இதை கேன்சல் பண்ணா 150 டிகிரி. சைன் இன்வெர்ஸ்ல 150 டிகிரி இருக்குமா? ரேஞ்சு இருக்காது. ஏன்? ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல அவள் விழும்போது நான் பிடிக்கும் போது ரைட் ஆங்கிளா பார்த்தேன், -90லேருந்து +90க்குள்ள பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது என்னோட ரேஞ்ச் வந்து எதுக்குள்ள இருக்கணும்? -90லேருந்து +90க்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? π மைனஸ் ஆஃப் ஒய் போடணும். அப்போ என்ன? π மைனஸ் ஆஃப் ஒய் வந்து இது பிளஸ் ஒய் வந்து இந்த ஆங்கிள், ஏன்னா 150 டிகிரி இருக்காது, மாற்றணும். காஸ் இன்டூ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 7 π/6 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 7 π/6 7 π/6 7 into 180/6. ஓகே, அப்போ 7 into 180/6 அடிச்சிங்கன்னா 210 210 டிகிரி. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ரேஞ்ச் என்ன? பெட்ரம் லைப்ரரியில நான் எப்படி பார்க்குறேன்? ஸ்ட்ரைட் ஆங்கிளா பார்க்குறேன் இல்லையா? 0 to π 180 டிகிரிக்குள்ள இருக்கணும். அப்போ டேரக்டா எழுதலாம். 180 டிகிரிக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணும்? 2π மைனஸ் ஆஃப் ஒய்னு எழுதணும். அதனால 2π மைனஸ் ஆஃப் கொடுத்த ஆங்கிள். செகண்ட் தேர்ட் tan இன்வெர்ஸ் ஆஃப் tan 5π/6 இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan π/6 tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் 90 ml டீ ஷாப்ல கேத்ரின் எப்படி பார்க்குறேன்? 90 ml டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு வாடாமல்லி புடவை கட்டிட்டு வந்தா இல்லையா? ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -90,90க்குள்ள அவன் இருக்கணும். ஆனா இங்க கொடுத்துருக்க ஆங்கிள் எவ்வளோ? 5π/6னா 150 டிகிரி. 150 டிகிரி -90லேருந்து +90 ஓப்பன் இன்டர்வல்குள்ள இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல y மைனஸ் ஆஃப் 5 ஆங்கிள் கொடுத்ததை பை கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? இப்படி மாத்திடணும். இப்போ டைரக்டா இருந்துச்சுன்னா டைரக்டா எழுதிடலாம். அந்த -90க்குள்ள 0 to πக்குள்ள கொடுத்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா டைரக்டா எழுதலாம். அப்படி மேல இருந்துச்சுன்னா நீங்க இதை சேஞ்ச் பண்றதை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். சரியா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. +π -π கேன்சல், -5/6 இதுவும் கேன்சல். ரிமைனிங் 2π - 7π/6 எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலா 5π/6 இஸ் ஏ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கன் 5π/6 கோசிக் இன்வெர்ஸ் ஆஃப் கோசிக் 5π/6 காட் இன்வெர்ஸ் ஆஃப் காட் 7π/6. ஓகேவா? நல்லா கவனிங்க. சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என்னோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும்? செல்லாமேரிஸ் காலேஜ்ல அயோபில மயக்கம்போடு எழும்போது நான் அவளை எப்படி பார்க்குறேன்? 0 to πக்குள்ள பார்க்குறேன். ஆனால் அவகிட்ட என்ன இல்லை? 90 ml டீ ஷாப்ல வாங்கி கொடுத்த வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுத்துட்டா இல்லையா? இப்போ 0 to πக்குள்ள என் ரேஞ்ச் இருக்கணும். 0 to πனா 180க்குள்ள இருக்கணும். அதில் 90 டிகிரி வராது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கன் 5π/6 5π/6 அப்போ என்ன அர்த்தம்? 5π/6னா 150 டிகிரி. 150 டிகிரி 0 to πக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா அந்த ஆங்கிளை எடுத்து எழுதிடணும். எப்பெல்லாம் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கோ அந்த ஆங்கிள் எழுதிடலாம். அதுக்கு மேலே போனாதான் நீங்க இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இதுக்கு வந்து ஆங்கிள் அப்படியே வந்துடும். கோசிக் இன்வெர்ஸ் ஆஃப் கோசிக் 5π/6 5π/6னா 150 டிகிரி. கோசிக் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கோசிக் சிசி பாஸ்தா ஷாப்ல வலிக்கு விழும்போது -90 to +90க்குள்ள நான் பார்க்குறேன் க்ளோஸ் இன்டர்வல். அவகிட்ட பொட்டு இல்லை, 0 இல்லை. அப்போ -90க்குள்ள 90க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எழுதலாம். ஆனா இங்க கொடுத்திருக்க ஆங்கிள் எவ்வளோ? 5π/6 5π/6னா இட் இஸ் 150 டிகிரி. 150 டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணணும். எப்படி? கோசிக்ல π - of y. ஸோ π - of y இந்த ஆங்கிள் எடுத்துக்கணும். பிளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் காட்
7 pi by 6. 7 pi by 6 னா என்ன அர்த்தம்? It is 210 degree. 210 degree. காட்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல காட்ல பார்த்துட்டு இல்லையா? அப்பல என் கேத்ரினை நான் எப்படி பார்க்குறேன்? 0 to pi உள்ள பார்க்குறேன். அப்போ 180க்கு உள்ள பார்க்குறேன். ஆனா இங்க கொடுத்த ஆங்கிள் எவ்வளோ? 7 pi by 6. 7 pi by 6 வந்து 210 degree. ஓகே, இது வந்து அதுக்குள்ள இருக்காது. அதனால நீங்க என்னவா மாத்தணும்? இந்த இடத்துல cot inverse of xல நீங்க y minus of pi ன்னு மாத்தணும். y minus of pi னா கொடுத்த ஆங்கிள் minus pi. இதை சால்வ் பண்ணுங்க. plus 5 by 6 minus கேன்சல், plus pi minus pi கேன்சல், ஆன்சர் 7 pi by 6. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். டைரக்டா ஆங்கிள் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா நீங்க டேட்டா எழுதி ஆட் பண்ணிடலாம். மேலே இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணி போடணும். கிளியரா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி 1ல என் ஏஞ்சல் ஆஃப் ஆங்கிள், என் தேவதைய, என் கேத்ரினை, என் பஞ்சு மிட்டாயை நான் எப்படி பார்க்குறேன், எவ்வளோ அழகான க்யூட்டாக ஆங்கிளாக பார்க்குறேன்றத படிக்கிறது தான் ப்ராப்பர்ட்டி 1. ரேஞ்ச் ப்ராப்பர்ட்டி, பிரின்சிபல் ப்ராப்பர்ட்டி, நம்ம இன்ஸ்டருக்கு ஏஞ்சல் ஆஃப் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. இது ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி. லிசன் ஸ்டூடெண்ட். ப்ராப்பர்ட்டி 2, என் ஹார்ட்டு, என் டொமைனை பற்றி படிக்க போகிறேன். என் ஹார்ட்டை நான் அவளை பார்க்கும்போது நல்லா கவனிங்க. கேத்ரினை பார்க்கும்போது ஓகே, என்னோட ஹார்ட்டு எப்படி அடிச்சது? sin inverse of xல -1 to +1 க்ளோஸ் இன்டர்வல், cos inverse of xல -1 to +1 க்ளோஸ் இன்டர்வல், tan inverse of xல ஹார்ட்டை ஃப்ரீயா விட்டுட்டு போ அப்படின்னு சர்ச் வாசல்ல வாசம் கேட்டுச்சு, ரியல் நம்பர். ஓகே, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ஃப்ரீயா விட்டுட்டு போனாலும் -1 +1, ஒரு நல்லது ஒரு கெட்டது நடக்க போகுது. சரியா? காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல பெட்ல படுக்கும்போது எதையும் நினைக்கல, ரியல் நம்பர். கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல மனசை ஃப்ரீயா விட்டு போனாலும் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடக்க போகுது. இதுதான் என் டொமைன். சரியா? ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் இந்த டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சரி, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா sin into sin inverse of x. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபார்மேட்ல நீங்க பார்க்கணும். அப்படியும் புரிஞ்சுக்கலாம், இல்லை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு சைடு புரிஞ்சுக்கிறேன். டொமைன் இங்க இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஹார்ட், நான் அவளை பார்க்கும்போது என் ஹார்ட் எப்படிலாம் இருந்துச்சுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த இன்டர்வல்ல. ஓகே, இல்ல ட்ரிகனாமெட்ரியில பார்க்குறேன் அப்படின்னா நீங்க நல்லா புரியணும். இங்க இருந்து நான் பார்க்கும்போது அவளை அழகான ஆங்கிளா பார்க்கும்போது தீட்டாவா தெரியுது, அப்ப அது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. அவ சைட்ல இருந்து பார்க்கும்போது அவ டொமைன், நான் ரேஞ்சு. கரெக்டா? ரேஞ்சா பார்க்கும்போது அழகான வேல்யூவா பார்ப்பா. என்ன? ஏன் ஹார்ட்டா அழகான வேல்யூவா பார்ப்பா இல்லையா? அப்ப இங்க வந்து நீங்க இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில பாக்குறீங்க அப்படின்னா டொமைனா பார்க்கணும், ட்ரிகனாமெட்ரியில பாக்குறீங்க அப்படின்னா ரேஞ்சா பார்க்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு புரியுறத எடுத்துக்கிறேங்க. சரியா? ஓகே, ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ப்ராப்பர்ட்டி டு டொமைன் மை ஹார்ட் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில. ஓகே, sin into sin inverse of x equal to x ன்னு எழுதலாம் டைரக்டா. எப்பனா இந்த x இந்த ரேஞ்ச் வந்து இதுக்குள்ள இருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்டே பார்க்கும்போது என்ன, சைன்ல இருந்து பார்த்தா ரேஞ்சா பார்க்கணும், இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில இருந்து பார்த்தா டொமைனா பார்க்கணும். இங்க ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்கிறங்க. ஓகேவா? ஸோ அதனால இது நான் டொமைன் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில இருந்தே பாருங்க. இப்போ sin into sin inverse of x னா x வந்து டொமைனா இருக்கணும், cos into cos inverse of x னா x டொமைன். பெட்ரூம் லைப்ரரியில அவளை பார்க்கும்போது என் மனசு எப்படி இருந்துச்சு? tan into tan inverse of x 90 ml டீ ஷாப்ல என் மனசு எப்படி இருந்துச்சு? சீக்கன் into சீக்கன் inverse of x ஸ்டெல்லா மேரிஸ் IOB பேங்க்ல என் மனசு எப்படி இருந்துச்சு? cot into cot inverse of x அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல படுக்கும்போது என் மனசு எப்படி ஃப்ரீயா ரியல் நம்பர் 6 இருந்துச்சு இல்லையா? அது cosec into cosec inverse of x equal to x. இது என்ன அர்த்தம்? cosec cc பாஸ்தாப்ல பார்க்கும்போது என் மனசு 6 ஃப்ரீயா இருந்துச்சு, -∞ cos ∞. ஏதோ ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடக்க போகுது. அதுதான் அந்த டொமைன் வேல்யூ. சரி, இப்ப உங்களுக்கு பப்ளிக்ல எப்படி கொஸ்டின் எடுக்கலாம், சரியா, எப்படி கிரியேட்டிவா எடுக்கலாம் அப்படின்றது பொறுத்து ஒரு சிம்பிளா நான் எழுதியிருக்கேன். இதுல நிறைய ஃபார்மேட் வரும். ஓகே, நான் சிம்பிளா எழுதின ஃபார்மேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நல்லா கவனிங்க. sin into இந்த sin inverse of x இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு tan inverse ofல கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த tan inverse sin inverse கன்வெர்ட் பண்ணிட்டு சைனையும் sin inverse அடிச்சு எக்ஸ்ன்னு எழுதணும். அது பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். இப்படி எல்லாம் கிரியேட்டிவ் எடுப்பாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்படிலாம் நீங்க டொமைனை எப்படி அப்சர்வ் பண்ணுன்றத நான் இங்க எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. sin into sin inverse of 16 இருக்கு. இந்த x என்னவா இருக்கணும்? என் டொமைன் sin inverse ஆஃப்லயும் cos inverseலயும் என் டொமைன் என்ன?
-1 to 1 க்ளோஸ் இன்டர்வலா இருக்கும். கரெக்டா? -1ல இருந்து +1 க்ளோஸ் இதுக்குள்ள இருக்கணும். இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்கலாம். அதுக்கு மேல இருந்தா டொமைன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன 16 இருக்கா? 16 வந்து இந்த டொமைன்குள்ள இல்ல, நாட் டிஃபைன், இன்வாலிட். It does not belongs to domain. கிளியரா? இப்போ ஒருவேளை sin into sin inverse of 1 இதுக்குள்ள இருக்கா? இருக்கு. அப்போ 1 belongs to domain. இந்த இன்டர்வல்குள்ள என்ன வேல்யூ வேணா -0.9 -0.5 -0.4 -0.3 0 1 0.99999 இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல இருந்து 1 க்ளோஸ் இன்டர்வல் அந்த வேல்யூ இருக்கு, அதுக்குள்ள இருக்க வேல்யூ இருக்கு அப்படின்னா டைரக்டா இருக்கு, இட் இஸ் பிலாங்ஸ் டு அந்த இன்டர்வல் அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு, இட்ஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கிரியேட்டிவ் 1 வேர்டோ 2 மார்க்கும் எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் cos into cos inverse of 100. காஸ்ல டொமைன் என்ன? -1 to 1. இப்போ வாங்க 100 இதுக்குள்ள இருக்குமா? இருக்காது. does not belongs to, not valid, not defined, invalid domain. கிளியர்? -0.5 இங்க வரும் இல்லையா? அப்ப இது இருக்கு, இட்ஸ் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல். புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, அவளை பார்க்கும்போது என் ஹார்ட் -1ல இருந்து +1ல இருந்து அடிக்குது இல்லையா? அதுக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரியே இருக்கும், அதுக்கு மேல எதுவுமே இருக்காதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ்லயும். செகண்ட் tan into tan inverse of 100,000/7 இருக்கு. tanல tanோ காட்லயோ டொமைன் ரியல் நம்பர் -∞ ல இருந்து +∞. அப்ப என்ன அர்த்தம்? என்டையர் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா என்ன? இட் இஸ் a natural number, irrational number, integer, natural number, irrational number, rational number, இதோட யூனியன் ரியல் நம்பர். அப்ப என்ன வரக்கூடாது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுக்குள்ள கொடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் வேலிட், நாட் டிஃபைன்டு எழுதணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். காட்லயும் டேன்லயும் டொமைன் வந்து ரியல் வேல்யூ நம்பரா இருக்கணும். ரியல் வேல்யூனா நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் அண்ட் irrational அண்ட் ரேஷனல் நம்பர் இருக்கலாம். ஓகேவா? அப்ப 100,000/7 it is a real number, it belongs to set. √-3 na I into √3, it's a complex number. கரெக்டா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் நம்பருக்குள்ள அக்கர் ஆகாது. அப்ப நீங்க என்ன எழுதணும்? √-3 does not belongs to R, it's not defined. இப்போ காட்லயும் எனி பாயிண்ட்ல வேல்யூ, டிவிஷன்ல வேல்யூ, ஃபிராக்ஷன்ல வேல்யூ எது கொடுத்தாலும் இருக்கும், ஏன்னா ரியல் நம்பர். ரூட் வேல்யூ, ரூட்ல மைனஸ் வேல்யூ வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வரக்கூடாது. ஓகேவா? இப்போ இது இருக்கு. இப்போ √-5 இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா √-1 = I எழுதுவோம் இல்லையா? x² + 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் I பவர், the power of I ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் படிச்சிருப்போம். சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ள வரக்கூடாது. அப்ப tan inverse of x எழுதலாம். x வந்து எனக்கு ரியல் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா எழுதக்கூடாது. சரியா? எழுதக்கூடாது. இது √-3 இருக்கனால √-3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால அக்கர் ஆகாது. சிமிலர்வே காட் பாயிண்ட் இருக்கும் ரியல் நம்பர், பட் √-5 வந்து இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து சீக்கன் கோசிக்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? என் மனசை ஃப்ரீயா விட்டாலும் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடக்க போகுது. ஃப்ரீயா விட்டனா என்டையர் ரியல் நம்பர் -∞ ஒரு நல்லது நடக்க போகுது +1, ஒரு கெட்டது நடக்க போகுது -1. இது ரெண்டோட யூனியன், அதான் இது. ஓகேவா? ஸோ நீங்க டொமைனை நல்லா படிச்சுக்கணும். சீக்கனுக்கும் கொசிக்கனுக்கும் சீக்கன் ஆஃப் எக்ஸ்ல டொமைன் ஆர் போத் ஆர் சேம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா R/(-1 to 1னா -∞ இருந்து +∞ மனசை ஃப்ரீயா விட்டேன். சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப்ல ஒரு நல்லது கெட்டது நடக்க போகுது. கொசிக் இன்வெர்ஸ் ஆஃப் சிசி ப்ராசஸ் அப்படி நல்லது கெட்டது நடக்க போகுது. நல்லது அவளுக்கு பிடிச்சது, கெட்டது சார் செமினார் கொடுத்தது. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. -∞ இருந்து +∞, ஒரு கெட்டது ஒரு நல்லது நடக்கும்போது இது ரெண்டுமே நடக்க போகுது, அதனால அது இருக்கு, அந்த வேல்யூ ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டோட யூனியன். அப்ப இதுக்கு நடுவில் இருக்கிறது வராது. சரியா? அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் secant into secant inverse of -0.5 -0.5 இன்டர்வல் போட்டு தெரியுதா? இல்ல. ஓகே, லிசன். -∞ இருந்து +∞ இந்த வேல்யூ இருக்கு. -1 to 1 இதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ இல்ல. சரியா? இது வரையே இருக்கும், இதுக்கு நடுவில் வேல்யூ இல்ல, அதான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா?
இது நடுவில் -0.5 வரும், பட் இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு அவர் இன் டொமைன். சீக்கனோட சீக்கன்ஸ் ஆஃப் 0.9, 0.9 எங்கே வரும், இங்கே வரும். ஏன்னா எனக்கு லிமிட்டே 1, இங்கே -1, இன் பிட்வீன் எது வந்தாலும் வராது. இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு செட். ஓகே, சீக்கனோட சீக்கன்ஸ் 200, 200னா இந்த சைடு இன்ஃபினிட்டி வரைய 1லேருந்து இன்ஃபினிட்டி என்ன பெரிய நம்பராக இருந்தாலும் இருக்கும். எய்தர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வராது இதுக்குள்ள, சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா வராது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 200 கண்டிப்பாக இந்த சைடு இருக்கும், -1000 இந்த சைடு இருக்கும் கண்டிப்பாக. கொசிக் இன்டு கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் -0.3, -0.3 இங்கே வரும். இந்த இன்டர்வல் எனக்கு இல்லை, இதுக்குள்ள இருக்காது, அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு செட். 1 இருக்குமா? ஆமாம், ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது. ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது. அப்போ 1 கண்டிப்பாக இதுக்குள்ள இருக்கும். 500 இருக்குமா? 500னா இந்த சைடு வரும், இருக்கும். 0 இருக்குமா? 0 இங்கே வரும், இருக்காது. புரியுதா? ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் கொசிக் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ்ல உங்களோட டொமைன்குள்ள இருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணி எழுதுன்றது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 3 போவோம். ப்ராப்பர்ட்டி 3 என்ன? ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் என்ன படிப்போம்? sin x = 1 / cosec x, cot x = 1 / tan x, tan x = 1 / cot x, cosec x = 1 / secant x. கரெக்டா? இது வந்து எதுல படிப்போம்? ட்ரிக்னாமெட்ரியில படிப்போம். இங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா sin inverse of 1 / x = cosec inverse of x. ஓகேவா? இப்போ cosec inverse of x sin inverse of 1 / x ன்னு எழுதலாம். இப்போ sin inverse of x cosec inverse of 1 / x ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் cos inverse of 1 / x = secant inverse of x. secant inverse of x cos inverse of 1 / x ன்னு எழுதலாம். இப்போ cos inverse of x எப்படி எழுதணும்? secant inverse of 1 / x ன்னு எழுதணும். tan inverse of 1 / x = cot inverse of x. x வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, x நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா -5 + cot inverse of x ன்னு எழுதணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, இது ப்ராப்பர்ட்டி 3 ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி 4 வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நீங்க அதை ரொம்ப நல்லா படிக்கணும். ப்ராப்பர்ட்டி 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்லயும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்லயும் என் டொமைன் என்ன? -1 to 1, +1 to 1, ரெண்டுத்துலயும் டொமைன் சேமா. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல காட்ல படுக்கும் போதும் 90 ml டீ ஷாப்ல நான் அந்த டீ ஷாப்ல உட்காந்து இருக்கும்போது என் மனசு எப்படி இருந்துச்சு? என்டே ரியல் வேல்யூ 6 இருந்துச்சு. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்லயும் கொசிக் சிசி பாஸ்தா ஷாப்லயும் என் டொமைன் சேம் இல்லையா? எப்பெல்லாம் என் டொமைன் சேமா இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி π/2 போட்டுடலாம். ஓகே, அதான் ப்ராப்பர்ட்டி. என்னோட ஹார்ட் எப்பெல்லாம் ஈக்குவலா இருக்கோ தட் இஸ் π/2. கிளியர்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் π/2, கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் π/2, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் π/2. கிளியர்? அப்போ டொமைன்லாம் சேம் ஆச்சுன்னா π/2ன்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் டொமைன், என்னோட ஹார்ட் வேல்யூ. இப்போ இங்க இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ்னா அதோட டொமைன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, என் ஹார்ட் வேல்யூ. சரியா? ஓகே, இதை நீங்க படிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இது மூணுத்தையும் கலந்த மாதிரியே நான் சம்ம எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 5. ஓகே, ப்ராப்பர்ட்டி 5 வந்து ஆட் ஃபங்க்ஷன் நெய்தர் ஆர் நார் ஈவன். ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸசைஸ் 9.3ல டெஃபினட் இன்டெக்ரலில் படிப்போம். ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. என்ன அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷனா f of -x ஈக்குவல் டு -f of x எழுதணும் அப்படின்னா இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். f of -x ஈக்குவல் டு அதே ஃபங்க்ஷனே எழுதிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ஈவன் ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷன். ஓ, மேலே எழுதிருக்கும். ஓகே, ஐ திங்க் கிளியரா இருக்கும். ஒரு கொடுத்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக -x போட்டு எனக்கு ஆன்சரே -f of x வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். கொடுத்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக -x போட்டு சேம் f of x வந்துச்சுன்னா இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸசைஸ் 9.3ல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ல படிப்போம். லாஸ்ட் இயர் 2025 பப்ளிக் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ்ல கேட்டாங்க, சைன்ல கேட்டாங்க. சரியா? அங்க ரொம்ப படிப்போம். நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சா போதும். அப்ப என்ன? sin inverse of -x, tan inverse of -x, cosec inverse of -xனா
மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கோசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதுறோம். இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். therefore it is a odd function where x belongs to respective domain. sin inverse of x ல என்ன டொமைனோ, இதுல என்ன டொமைனோ, அதுல என்ன டொமைனோ. ஓகே, it is a odd function. neither odd nor even. இது odd function இல்ல, even function இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா cos inverse of minus x ன்னு இருந்துச்சுன்னா pi minus of cos inverse எழுதணும். secant inverse of minus x pi minus of secant inverse of x எழுதணும். cot inverse of minus x pi minus of cot inverse of x எழுதணும். இந்த x எல்லாம் என்னது? என்னோட டொமைன் வேல்யூ. என் டொமைன் வேல்யூ மைனஸ் வேல்யூ நான் எடுக்கிறேன் அப்படின்னா சைன்ல மைனஸ், டேன்ல மைனஸ், கோசிக்ல மைனஸ் எடுத்தா மைனஸ் தூக்கி வெளில போட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் எழுதணும். ஆனா இங்க மைனஸ் வேல்யூ எக்ஸ் வேல்யூ எடுக்கும்போது பை மைனஸ்னு மாத்தணும் எல்லாத்தையும். இதுதான். ஸோ இது ஆட் ஃபங்க்ஷன், இது நெய்தர் ஆட் நார் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 3யும் இந்த ப்ராப்பர்ட்டி 5யும் வச்சு இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி 4 வச்சும் சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3/2. எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு, எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா மைனஸை வெளில போட்டு இந்த வேல்யூ அப்படியே எழுதணும். ஓகேவா? ஸோ சைன் மைனஸ், டேன் மைனஸ், கோசிக் மைனஸ்ன்னு இருக்கு. இப்போ காசு சீக்கன் காட்டு மைனஸ் 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 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? பை மைனஸ் பை மைனஸ் பை மைனஸ்னு இப்படி மாற்றணும். கரெக்டா? வாங்க. சைன் மைனஸ் ஆஃப் எக்ஸை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் டேன் இங்கே வந்து மைனஸ், ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மைனஸ் எல்லாம் போகும் ப்ளஸ்ஸாக மாறி 1/√3. இங்கே மைனஸ் கொசிக் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். மைனஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அதான் பிளஸ். காசு சீக்கனு காட்டில் மைனஸ் வந்துச்சுன்னா பை மைனஸ் பை மைனஸ் பை மைனஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் காட்னு எழுதணும். ஸோ மைனஸ் வந்துச்சா பை மைனஸ் ஆஃப், மைனஸ் இருக்கா பை மைனஸ் ஆஃப், காட் இருக்கா பை மைனஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் வேல்யூ. ஓகே, இப்போ இங்கே என்ன டேபிள் போகணும், ட்ரிக்னாமெட்ரி டேபிள் போகணும். ரூட் 3/2ல மைனஸ் அப்படியே போடுங்க. சைன் ரூட் 3/2ல ஆங்கிள் என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2ல ஆங்கிள் எவ்வளோ? π/3. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3ல ஆங்கிள் எவ்வளோ? π/6. இந்த கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் எப்படி எழுதலாம்? கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். அதனால இதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதிட்டேன். இது இங்கே வந்துருச்சு. ஓகே, பை அப்படியே வருது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2 ஆங்கிள் வேல்யூ π/6. ஓகே, இந்த பை அப்படியே வந்துருச்சு. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நான் அப்படியே எழுதலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். அதனால இந்த 1 வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/1 வந்துருச்சு. இந்த பை அப்படியே இருக்கு. காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். ஓகேவா? இந்த மைனஸ் π/3 பிளஸ் π/6 சைன் 1 வேல்யூ π/2. ஓகே, பை அப்படியே இருக்கு, மைனஸ் π/6 அப்படியே இருக்கு, பை அப்படியே இருக்கு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1, காஸ் 1 வேல்யூ 0, பை அப்படியே இருக்கு. tan இன்வர்ஸ் ஆஃப் 1, tan 1 எப்போ வரும்? π/4. இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இது வந்து π/6 பிளஸ் மைனஸ் π/6 கேன்சலு, மைனஸ் π/3 பிளஸ் பை ஒரு பை 2 பை 3 பை, ஸோ 3 பை. இது ஒரு மைனஸ் π/2, இது ஒரு மைனஸ் π/4. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துலேயும் பை காமனாக எடுங்க. தென் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 36 - 6 4 - 3, therefore ஆன்சர் 23 π/12. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் மைனஸ்னா மைனஸுக்கு வெளில போட்டு எழுதணும் ஆட் ஃபங்க்ஷன். காசுக்கு சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸில் மைனஸ் வந்துச்சுன்னா பை மைனஸில் எழுதணும். அப்புறம் சீக்கனை எப்படி மாற்றலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x மாற்றலாம். காட்டை tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். கொசிக்கை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். இப்படி மாற்றுற கன்வர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாடலில் 2025ல் கிரியேட்டிவ் 3 மார்க்ஸில் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்படி தான் எடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அழகாக புரிஞ்சு எழுதிட்டீங்கன்னா போதும் உங்களோட பப்ளிக் பேப்பர். ஓகே, நவ் அடுத்து சால்வ் tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் x. tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படியே போடுங்க. காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் x அப்படியே எழுதலாம். பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் x எழுதலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், இது ப்ளஸ்ஸாக மாறும். அவங்க ப்ராப்பர்ட்டி தெரியல, tan இன்வர்ஸ் ஆஃப் x காட் இன்வர்ஸ் ஆஃப் x வந்து π/2. ஏன்? ரெண்டு டொமைன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா π/2. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு பை. ஸோ π/2ல பை போச்சு அப்படின்னா மைனஸ் π/2 180 டிகிரி. 90ல் 180 போச்சுன்னா மைனஸ் 90. செகண்ட் இதை பாருங்க, இப்படிலாம் கேட்பாங்க உங்களுக்கு. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங் எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதை நீங்கள் ரெண்டு விதமாக போடலாம். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதும் போது இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும்.
மாறுச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் பை பை டூ. இல்லை நான் இந்த சைனை கொசிக்கு மாத்துறேன் அப்படின்னா இப்போ இதை கொசிக்கு மாத்தினா என்னாகும், இந்த எக்ஸ் மாத்திரும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை கொசிக்கு மாத்தினா கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதணும். அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் பிளஸ் இது கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ. எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். சரியா? அடுத்து காஸ் இன்டூ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் பிளஸ் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நமக்கு தெரியும் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பை பை டூ. எப்பெல்லாம் என் டொமைன்லாம் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு டொமைனு பை பை டூ. காஸ் 90 வேல்யூ 0. ஓகே, இப்போ இதே கொஸ்டின்ல இந்த காசை தூக்கிட்டு டேன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வேல்யூ வந்து பை பை டூ இன்ஃபினிட்டி. டேனை தூக்கிட்டு சைனை கொடுத்துட்டாங்கன்னா சைன் 90 1ன்னு வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் படிக்கணும். சரியா? இதோட இந்த ப்ராப்பர்ட்டி 5 முடியுது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 6. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், ப்ராப்பர்ட்டி 6 என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட ரேஷியோ. நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ரேஷியோ போடுவீங்க இல்லையா, அது தெரிஞ்சா இதை போட்டுடலாம். இது கூட இந்த 6 ஃபார்முலாவை நீங்கள் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பிளஸ்னா பிளஸ், இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ். சரியா? இதுக்கு கண்டிஷனே இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்க கொடுக்குற எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா அது என்னவா இருக்கணும், லெஸ்னா ஈக்குவல் டு 1 இருக்கணும். 1க்கு மேல போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ரெண்டோட ரேஞ்ச் வேல்யூ டொமைன் என்னது, டொமைன் வந்து 1 இல்லையா, -1 டு +1 இருக்கணும். ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. மைனஸ்னா இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். கிளியர்? ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்த ஃபார்முலா cos inverse of x plus cos inverse of y equal to cos inverse of xy minus root of 1 minus x square root of 1 minus y square. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இப்ப x plus y வந்து greater than or equal to 0 இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப இந்த x and y ன்றது உங்களோட டொமைன் அங்க கொடுப்பாங்க. சரியா? அங்க கொடுக்கிற x and y வேல்யூ. ஓகே, இங்க கொடுக்கிற x and y வேல்யூ. இப்போ cos inverse of x minus cos inverse of y equal to cos inverse of இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா இங்க பிளஸ். அவ்வளவுதான் ஃபார்முலா. ஸோ இஃப் எக்ஸ் லெஸ்னா ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா cos a plus b equal to cos a cos b minus sin a plus b. பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் இது எழுதுனாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of plus na x plus y equal to 1 minus of xy. இங்க மைனஸ்னா இங்க மைனஸ் கீழே பிளஸ். சரியா? இந்த கண்டிஷன் எப்பனா xy, இங்க xy னா என்னது, கொடுக்கிற டொமைன் வேல்யூ. அந்த டொமைன் வேல்யூ வந்து xy வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ 1க்கு கீழே இருக்கணும். ப்ராடக்ட் பண்ணா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது கொடுத்திருக்க x and y வந்து -1க்கு மேல இருக்கும், கிரேட்டர் தென். xy வந்து கிரேட்டர் தென் -1 இருக்கணும். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா tan a plus b னா tan a plus tan b 1 minus tan a plus tan b, சாரி tan a into tan b மல்டிப்ளிகேஷன். tan a minus b னா minus b னா tan a minus tan b 1 plus tan a into tan b. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடும்போது ரீஅரேஞ்ச் பண்ண வந்துடும். அந்த ப்ரூஃப் வேணாம் உங்களுக்கு. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். இந்த 6 ஃபார்முலா படிக்கணும். சரியா? ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ நீங்க கிளியரா படிக்கணும். என்ன, எனக்கு வந்து இப்ப θ ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். sin இன்வெர்ஸ்னா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். ஆப்போசிட் ஹைபாட்டனிஸ். அட்ஜசன்ட் வேணும்னா பைத்தாகரஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா x ஈக்குவல் டு 4 வந்துச்சு. ஸோ x வேல்யூ வந்து 4. இப்போ நான் இதுல இருந்து காஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா இங்க காஸ் இன்வெர்ஸ் எப்படி இதெல்லாம் adjacent by hypotenuse 4/5. tan inverse எப்படி இதெல்லாம் opposite by adjacent 3/4. sin inverse கொடுத்த क्वेश्चन. ஓகே, இப்போ இங்க இருந்து நான் other 3 ரேஷியோவை கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா cosec inverse எப்படி இதெல்லாம் sin inverse of 1/x reciprocal property. அப்ப என்ன அர்த்தம், 3/4 5 திருப்பி எழுதணும் 5/3. secant inverse cos inverse of 1/x அப்ப 4/5 திரும்ப எழுதணும் 5/4. உல்டா லக்ரி reciprocal. cot inverse of x tan inverse of 1/x
tan வேல்யூ எவ்வளோ 3/4, அப்போ ஏதோ 4/3ன்னு எழுதுறோம். இதில் என்ன மீனிங்னா the cos inverse of x equal to tan inverse of x, which is equal to sin inverse of x, which is equal to cosec inverse of x, which is equal to secant inverse of x, which is equal to tan inverse of x. இது எல்லாத்தையும் cos நான் இப்படி cos equal to இது எல்லா ரேஷியோக்கு, இப்போ இந்த எல்லா ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், நான் cos inverse of 3/5 எடுக்கிறேன். cos inverse of 3/5 என்ன? adjacent by hypotenuse. adjacent வந்து 3, hypotenuse 5. ஆப்போசிட் வேணா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணா 4ன்னு வந்துடும். இப்போ இங்க இருந்து ரிமைனிங் எல்லாம் கண்டுபிடிங்க. cos inverse எழுதிட்டோம். sin inverse என்ன? ஆப்போசிட் பை hypotenuse. ஆப்போசிட் 4, hypotenuse 5. tan inverse வந்து ஆப்போசிட் பை adjacent 4/3. ரிமைனிங் 3 எழுதணும்னா cosec சைனோட ரெசிப்ரோக்கல் 5/4 வேல்யூ. sec என்ன? cosோட ரெசிப்ரோக்கல், cos inverse ஓட ரெசிப்ரோக்கல், ஸோ 5/3. cot tan inverse மாற்றும் போது tan inverse 1/x, அப்ப இதோட ரெசிப்ரோக்கல். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இது, இது ஈக்குவல் டு இது, இது எல்லாமே ஈக்குவல் டு ஈச் அதர். இது ரெண்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி மாற்றணும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் இப்போ சொல்ல போறேன். சரியா? ஓகே வாங்க கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் sin inverse of 3/5 minus cos inverse of 3/5. இதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை நீங்க 3 மாடல்ல போடலாம். உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ நீங்க போட்டுக்கிறீங்க. நான் 3 மாடலையும் சொல்லி தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த sin inverse அப்படியே வச்சுட்டேன். இந்த cos inverse of 3/5 sin inverse கன்வெர்ட் பண்றேன். இப்போ இந்த cos inverse of 3/5 இங்க போட்டோம் இல்லையா? cos inverse of 3/5 sin inverse of 4/5. எஸ், sin inverse of 4/5. அப்ப இந்த cos inverse sin inverse of 4/5 மாத்திட்டு இது என்ன ஃபார்முலா? sin inverse of x minus sin inverse of y ல சால்வ் பண்ணலாம், ஒரு மெத்தட். ரெண்டாவது நான் என்ன பண்றேன், இந்த கொஸ்டினை இந்த cos inverse அப்படியே வச்சுட்டு இந்த sin inverse of 3/5 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ இங்க போட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரியுதா? இங்க போட்டது இந்த இங்க போட்ட sin inverse of 3/5 நான் cos inverse மாத்துறேன்னா 4/5 மாத்தலாம். இப்போ இது எப்படி இருக்கு? cos inverse of x minus cos inverse of y இந்த ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ணலாம். இல்ல எனக்கு sin காசே வேணாம்பா, நான் tanலே போடுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த sin 3/4 tan inverse மாத்தும் போது trigonometry ratio அங்க ஃபர்ஸ்ட் இதுல அதுல போடும்போது tan inverse of 3/4, இந்த cos inverse of 3/5 இது ரெண்டுக்குமே தனித்தனி ட்ரையாங்கிள் போடணும். இந்த cos inverse of 3/5 tan inverse of 4/3க்கு மாத்தினா இது எப்படி இருக்கு? tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலால போடணும். தேர்ட் மெத்தட். இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அதுல போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நான் இதுல மாத்திருக்கேன் இல்லையா? sin inverse of x minus sin inverse of y னா sin inverse of x root of 1 minus y square minus y into root of 1 minus x square. கண்டிஷன் என்ன இருக்கு? மைனஸ்னா x square plus y square வந்து less than or equal to 1 ன்னு வரணும். கண்டிப்பா வரும். ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க, பாயிண்ட்ல வரும் less than 1. ஓகே, இப்போ இந்த x க்கு பதிலா 3/5, y ஸ்கொயர்னா y ஸ்கொயர் பண்ணோம், y க்கு பதிலா 4/5, x ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணோம். இது ரூட் வேல்யூ எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு இது வரும். ஸோ இதுல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா sin inverse of -7/25 வரும். இப்போ இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதா இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஏதாவது sin இன்வர்ஸ் அப்படி சைன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணும், சைனும் sin இன்வர்ஸும் கேன்சல் பண்ணி இந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதும். புரியுதா சொல்றது? இப்போ இந்த கொஸ்டினே முன்னாடி சைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபைன் பண்ணக்கப்புறம் sin இன்டூ sin இன்வர்ஸ் அடிச்சுட்டு இந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் எழுதணும். பட் இந்த கொஸ்டினுக்கு sin இன்வர்ஸ் ஆஃப் -sin இன்வர்ஸ் ஆஃப் 7/25 ஆன்சரு. ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி சைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் முன்னாடி சைன் இருக்கு அப்படின்னா சைனும் sin இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டு -7/25 எழுதணும். இப்படி எல்லாம் கேட்பாங்க கிரியேட்டிவ், நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? sin இன்டூ sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும், கரஸ்பாண்டிங்க்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் எழுதணும். சரியா? செகண்ட், இப்போ இந்த கொஸ்டினை இப்படி மாத்தணும் இல்லையா, இப்படி மாத்தினால இது என்ன ஃபார்முலா? cos x minus cos inverse of y ஃபார்முலா, cos inverse of x minus cos inverse of y ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக வேல்யூ அப்ரோச் பண்ணி இங்கே ரூட் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஸோ cos inverse of x minus cos inverse of yக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா x less than or equal to y இருக்கணும்.
எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? எக்ஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும். சரி, இதில் போட்டு வேல்யூவை நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க. எக்ஸுக்கு பதிலாக போடுங்க, ஒய்க்கு பதிலாக போட்டு ப்ராடக்ட் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 3/5, ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ 4/5. தென் இதை ப்ராடக்ட் பண்ணி எல்சிஎம் எடுத்துட்டு ப்ராடக்ட்டு 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 ஸோ 24/25 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 24/25 வருது. ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி காஸ்ல கேட்டாங்க அப்படின்னா காசும் காஸ் இன்வெர்ஸ் அடிச்சு வெறும் வேல்யூ மட்டும் எழுதணும். இப்போ இல்லை சைன் கேட்டாங்கன்னா இந்த காஸ் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணணும். சரியா? ஓகே. தேர்டு, இதை வந்து நான் தேர்ட் ஃபார்முலாவில் போகிறேன் அப்படின்னா இது எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 3/4, ஒய்க்கு பதிலாக 4/3 அப்ரோச் பண்ணி ஆஃப்டர் எல்சிஎம் சால்வ் பண்ணீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 7/25. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். என்ன ப்ராப்பர்ட்டி? ஆட் ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி tan கேட்டாங்கன்னா அந்த tan இன்வெர்ஸ் கேன்சல் ஆகி இது மட்டும் வரும். இல்லை சைன் கேட்டாங்க அப்படின்னா சைன் ஆஃப் இந்த கொஸ்டின் முன்னாடி சைன் கேட்டாங்கன்னா இந்த tan இன்வெர்ஸை நீங்கள் எது கன்வெர்ட் பண்ணணும், சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணி கேன்சல் பண்ணி எக்ஸ் எழுதணும். புரியுதா? இப்படி தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் கேட்பாங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி 6. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 7. ப்ராப்பர்ட்டி 7 போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து உங்களோட 2025 ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாங்க. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. சைன் ஸ்கொயர் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் 3/4. இது வந்து எக்ஸ், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னா ரெண்டு வாட்டி எழுதலாம். சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், ஆர் சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ்னு எழுதலாம். புரியுதா? இப்போ சைன் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன, இந்த வேல்யூ எடுத்து போட்டு ஹோல் ஸ்கொயர். இந்த tan இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும், சைன் இன்டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த tan இன்வெர்ஸை நான் சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணும். ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ போடுங்க. 3/4னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்கு. கரெக்டா? 3/4னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருக்கு. ஹைபோடெனிஸ் கண்டுபிடிக்கனா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணும். 3/4னா இது 5 தான் வரும் ஆப்வியஸா லாங்கர் சைடு. இப்போ இதுக்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்றேன்னா சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ். ஆப்போசிட் இது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோடெனிஸ். இதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ், ஆப்போசிட் 3/3 ஹைபோடெனிஸ் 5. ஓகேவா? ஸோ சைனும் சைன் இன்வெர்ஸும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 3/5. பட் இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 3/5 ஸ்கொயர் பண்ணால் 9/25. இதான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃப்லி 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கிரியேட்டிவ் 2 மார்க் நினைக்கிறேன். சால்வ் பண்ணி இப்படிலாம் கேட்பாங்க, நீங்கள் சால்வ் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன மெயின், இந்த இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதோட ப்ராப்பர்ட்டி 6 முடியுது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 7. ப்ராப்பர்ட்டி 7க்கு வந்து பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா 2 ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, 2 ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ப்ராப்பர்ட்டி நீங்க படிக்கணும். 2 tan இன்வெர்ஸ் ஆஃப் x equal to tan இன்வெர்ஸ் ஆஃப் 2x by 1 minus of x square mod x less than or equal to 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சுன்னா tan 2x ஃபார்முலா 2 tan x by 1 minus of tan squared x. x க்கு பதிலா tan x போட்டீங்கன்னா அது சால்வ் ஆகும். அந்த சால்வ் வேணா, பட் இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 2 tan இன்வெர்ஸ் ஆஃப் x இருக்குன்னா அதை நான் வந்து tan இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணா இப்படி கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இங்க 1/5 இருக்குன்னா அந்த 1/5 இங்க போட்டு நான் அப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அது தெரியணும். இப்போ 2 tan இன்வெர்ஸ் ஆஃப் x sin இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணா 2x by 1 minus of x square இப்படி கன்வெர்ட் பண்ணோம். mod x equal to less than or equal to 1. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா sin 2x ஃபார்முலா 2 tan x by 1 minus tan squared x இதுல இருந்து வந்துச்சு. அடுத்து என்ன, 2 tan inverse of x cos inverse of x மாத்திரனா 1 minus x square by 1 plus x square. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா cos 2x equal to 1 minus tan squared x by 1 plus tan squared x. இதெல்லாம் trigonometry formula இத வச்சு தான் கன்வெர்ட் ஆச்சு. இந்த இதுக்கு வந்து நிறைய ஃபார்முலா இருக்கு, cos 2x னு ஆல் ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஐ திங்க் நீங்க லாஸ்ட் 11th பப்ளிக் எழுதினவங்க தானே நீங்க. இப்போ 2026 பப்ளிக் எழுத போற 12th ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல 3 மார்க் கம்பல்சரி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? cos inverse of cos 2x square minus 1 differentiation of creative 3 மார்க் கேட்டாங்க. இது ஸோ ரெண்டுத்தையும் அடிச்சு 2x னு வரும், எக்ஸ்க்கு தீட்டா அப்ரோச் பண்ண ஆன்சர் வரும் 2 னு வரும். உங்களுக்கு கேட்டது 11th பப்ளிக்ல லாஸ்ட் நீங்க தான் எழுதுனது. இந்த 2025 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதுனதுல அது ஒரு ஃபார்முலா 2 cos squared x and also cos squared x minus sin squared x னு ஒரு ஃபார்முலா. மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கு cos 2x. ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலா வச்சு எழுதிருக்காங்க.
இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும், 2 tan inverse ஆஃப் எக்ஸை நான் சைன் இன்வெர்ஸ்க்கு காஸ் இன்வெர்ஸ்க்கு tan இன்வெர்ஸ்க்கு மாற்றணும்னா இப்படி மாற்றலாம் அப்படின்றது தெரிஞ்சு. புரியுதா? கிளியர்? இப்போ இதை பேஸ் பண்ணி சம் பார்ப்போம். லிசன் கைஸ், கொஸ்டின் நம்பர் 1 இப்படி தான் கேட்பாங்க. இது ரொம்ப நல்ல கொஸ்டின், நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அடி பேப்பர் கொஞ்சம் நல்லா எழுதலாம். ஓகே, கொஸ்டின் வந்து tan into 2 tan inverse of 1/5 plus pi by 4. ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த pi by 4 நான் எப்படி எழுதலாம், tan inverse of 1 எழுதலாம். இந்த 2 tan inverse of x-ஐ tan inverse-க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இங்கே படித்தோம் இல்லையா? அப்போ இதில் கன்வெர்ட் பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக 1/5 போட்டேன் அப்படின்னா இங்கே tan inverse of 5/12 வந்துடும். நான் கொஞ்சம் டேரெக்டாக எழுதிட்டேன். எக்ஸுக்கு பதிலாக 1/5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து நிற்கும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா இப்படி வந்து நிற்கும். அப்போ என்ன அர்த்தம், tan inverse of 1 pi/4க்கு பதிலாக tan inverse of 1 எழுதலாம். 2 tan inverse of xக்கு 1/5க்கு பதிலாக tan inverse of 5/12 பண்ணலாம். இது என்ன ஃபார்முலா, tan inverse of x plus tan inverse of y. கரெக்டா? இப்போ tan inverse of x plus y by 1 minus of xy. எக்ஸுக்கு பதிலாக 5/12, ஒய்க்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி வந்து நிற்கும். எனக்கு வெளியில் tan இருக்கு இல்லையா, டேனையும் tan inverse அடித்தா 17/7. இட் இஸ் ஏ ஆன்சர். புரிஞ்சுதா என்னென்ன பண்ணோன்னு? இந்த pi/4க்கு பதிலாக tan inverse of 1 எழுதணும். 2 tan inverse of x-ஐ tan inverse of x கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் இது tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி tan into tan inverse of x அடிச்சா எக்ஸை மட்டும் எழுதணும். கிளியரா? இப்படி கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக எழுதணும். சரியா? செகண்ட் 2 tan inverse of 1/2 plus sin inverse of 1/2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே sin inverse of x or yன்னு வச்சுக்கிறேங்க. இதை வந்து நான் sin inverseக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா sin inverse of x plus sin inverse of y ஃபார்முலாவுக்கு போடலாம். இப்போ இந்த 2 tan inverse of 1/2 2 tan inverse of x-ஐ sin inverse கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா இது. இப்போ இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/2 இங்கே போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இது sin inverse கன்வெர்ட் ஆகிட்டு 4/5 வருது. இப்போ 2 tan inverse of 1/2 வந்து sin inverse of 4/5 and sin inverse of 1/2. இது என்ன ஃபார்முலா, sin inverse of x plus sin inverse of y. இப்போ sin inverse of x root 1 minus y square plus y root 1 minus of x squareல xக்கு பதிலாக 4/5, yக்கு பதிலாக 1/2 இங்கே போட்டு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும், இங்கே x ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நான் சால்வ் டேரெக்டாக எழுதினேன். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இப்படி வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, இது என்ன, 2 tan inverse of 1/2 plus cos inverse of 1/2 இருக்கு. ஓகே, இங்கே cos inverse of 1/2 இருக்கு. இங்கே 2 tan inverse of 1/2-வை நான் cos inverseக்கு மாற்றணும்னா இந்த ஃபார்முலா போடலாம். 2 tan inverse of x-ஐ cos inverseக்கு மாற்றணும்னா இந்த ஃபார்முலா போடலாம். 2 tan inverse of x-ஐ cos inverseக்கு மாற்ற 1 minus x square by 1 plus x square. எக்ஸுக்கு பதிலாக 1/2, இங்கே 1/2 ஸ்கொயர் பண்ணால் ஃபைனலாக cos inverse of 3/5 வருது. இப்போ இந்த 2 tan inverse of 1/2-வை cos inverse of 3/5 எழுதிட்டு இது cos inverse of 1/2. இது என்ன ஃபார்முலா, cos inverse of x plus cos inverse of y. So cos inverse of xy minus root of 1 minus x square root of 1 minus y squareல xக்கு பதிலாக 3/5, yக்கு பதிலாக 1/2. ஸோ x ஸ்கொயர்னா 3/5 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ரூட் எடுக்கணும். இங்கேயும் y ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ரூட் எடுத்தீங்க அப்படின்னா cos inverse of 3 minus 4 root by root 3/10 வந்து நிற்கும். ஓகேவா? இதை நான் சால்வ் பண்ணல, நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்கள் இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற ஐடியா உங்களுக்கு இருந்தால் போதும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 8. ப்ராப்பர்ட்டி 8 இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஒன் வேர்டு இதுல இருந்து கேட்பாங்க, கிரியேட்டிவ் ஒன் வேர்டு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறங்க. ஓகே, ஓகே, ப்ராப்பர்ட்டி 8. 2 sin inverse of x equal to sin inverse of 2x root of 1 minus of x square. X lies between minus 1/√2 1/√2 க்ளோஸ் இன்டர்வல். இது ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் minus 1/√2 இருந்து 1/√2 வரையும் இருக்கு. y belongs to range வந்து minus 90 ல 90 வரையும் இருக்கு. ஓகே, 2 sin inverse of x equal to sin inverse of 2x root of 1 minus of x square. X lies between close interval of 1/√2, 1.
ஒய் பிலாங்ஸ் டு ரேஞ்சு பார்க்குற ஆங்கிள் வந்து 0 to பை பை டூவில் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே எங்கேருந்து வந்து சைன் 2x ஈக்குவல் டு 2 sin x cos x ஃபார்முலா இதில் வந்து தான் டெரிவ் பண்ணாங்க. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வென் 2 sin inverse of x 2 cos inverse of x ஈக்குவல். எப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்? என்னோட எக்ஸ் வந்து சேமாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். எப்போ இங்கே போய் பாருங்களேன், இந்த எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1/√லேருந்து 1/√வரையே இருக்கு. ஒய் இங்கே எக்ஸ் வந்து 1/√லேருந்து எக்ஸ் 1 வரையே இருக்கு. இப்போ ரெண்டுமே சேம். எப்போ 1/√ல சேம், எக்ஸ் ஈக்குவல் 1/√ல தான் ரெண்டுமே சேமா இருக்கும். இது வந்து கிரியேட்டிவ் 1 வேர்ட் 2 மார்க் எடுக்கலாம். சரியா? இப்படி நீங்க படிக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவல் எப்போ எக்ஸ் ஈக்குவல் 1/√ன்ற வேல்யூல மட்டும்தான் இது ரெண்டுமே ஈக்குவல்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும். சால்வ் பண்ணி பாருங்க. வரும். எக்ஸுக்கு பதிலாக 1/√2 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 1/√2 போடுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 ஆங்கிள் வேல்யூ π/4, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 ஆங்கிள் வேல்யூ π/4. ரெண்டு சால்வ் பண்ணா π/2 π/2. when x ஈக்குவல் 1/√2ல ரெண்டுமே சேம் ஈக்குவல்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்படி ஒரு மெத்தட் கேட்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இப்படி ஒன் வேர்டா கேட்கலாம். நான் அதையும் சால்வ் பண்ணியிருக்கேன், அதையும் பார்ப்போம் இங்க. ஓகே, ஸோ இஃப் 2 sin inverse of x சொல்லிட்டு sin inverse of 2x√1 - of x ஸ்கொயர்ல 3 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டொமைனும் ரேஞ்சும் கொஞ்சம் படிச்சுக்கணும். mod x வந்து 1/√2க்குள்ள மைனஸ்லேருந்து பாசிட்டிவ் 1/√2க்குள்ள இருக்கு. டொமைன் இதுக்குள்ள இருக்கு. ரேஞ்ச் வந்து -90லேருந்து 90க்குள்ள இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சாலே நீங்க டேரக்டா ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடலாம். இல்ல எக்ஸாம்ல இப்ப எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க இது எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் x belongs to 1 to infinity க்ளோஸ் இன்டர்வல். நான் எக்ஸுக்கு 1 LHS RHS ஈக்குவல் இல்லையா? ஓகே, நான் இந்த 2 sin inverse of xல எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா sin inverse of 1 π/2 அடிச்சா பை வந்து சைனோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? -90லேருந்து 90க்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ 180 டிகிரி வராது. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை, தப்பு. புரியுதா? இந்த ஆப்ஷனு தப்பு, வராது. அடுத்து -∞ 1, அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 நான் இங்கே போடுறேன் அப்படின்னா சைன் -∞, எக்ஸ்ன்றது டொமைன் இல்லையா? டொமைனு -∞ டிஃபைனா இருக்குமா? ஏன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கேத்தரின் சரண்யாவை நான் பார்க்கும்போது என் ஆர்பிட் -1லேருந்து +1 வரையே பக்குன்னு அடிச்சது. அதுக்கு மேல வேல்யூ வராது, அதனால இட்ஸ் நாட் டிஃபைன். தேர்ட் ஆப்ஷன் x belongs to -1/√2 to 1/√2. x வேல்யூ 1/√2 ஆர் -1/√2 எதானா போடுங்க. இப்போ நான் 1/√2 போடுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல போய் போடுறேன். 1/√2 இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 1/√2 ஆங்கிள் வந்து π/4 சைன் இன்வர்ஸ்ல. அப்போ இது அடிச்சா π/2 வந்து இதோட ரேஞ்சுக்குள்ள ஆப்வியஸா இருக்கும். ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் டொமைன் இது, ரேஞ்ச் வந்து இது. therefore C is a correct answer. C is a correct answer. இப்படி கிட்ட உங்களுக்கு ஒன் வேர்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் தெளிவா படிக்கணும். இது படிக்கிறதுக்கு இந்த டொமைனும் இந்த ரேஞ்சும் கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா டேட்டா எழுதலாம். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. x = 1/√2 பாசிட்டிவ் நம்பர்ல ஈக்குவலா இருக்கு. இது இப்போ செகண்ட் இதை பேஸ் பண்ணி if 2 cos inverse of x = sin inverse of 2x√1 - of x square 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4ல எது கரெக்ட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? -1லேருந்து +1 இங்க 2 cos inverse of xல இருக்கு, which is equal to இது sin inverseக்கு ஈக்குவலா போகுது. அப்பனா இங்க ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் புரியணும். cos inverse of xக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்க்கணும். என்ன டொமைன்? -1 to 1. ரேஞ்ச் எவ்வளோ? 0 to π. cos inverse of xல கேத்தரின் சரண்யாவை பெட்ரூம் லைப்ரரியில இப்படி பார்க்குறேன் ஸ்ட்ரைட்டாங்களா. sin inverse of xல -1 to 1 டொமைன், பட் ரேஞ்ச் -90 to 90. ஆனா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலா வரும் எப்போ அப்படின்னா சம் பர்டிகுலர் இன்டர்வல்ல. அந்த என்ன இன்டர்வல்? x வந்து 1/√2லேருந்து 1க்குள்ள, y வந்து 0 to π/2க்குள்ள. இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து -1லேருந்து 1 வரைய என் டொமைன் cos inverse of xக்கும் sin inverse of xக்கும் தெரியும். ரேஞ்ச் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே ரேஞ்சு. ஆனா ரேஞ்ச் வந்து இங்க என்னன்னா -90லேருந்து +90 வரைய சைனு, ஆனா 0லேருந்து 180 வரைய காசு. அப்ப இது ரெண்டுத்துக்குமே காமன் வந்து 0 to 90க்குள்ள பார்க்கணும். அப்ப 0 to 90ல தான் இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். நல்லா இப்படி பாருங்க, -90லேருந்து +90 வரைய சைனு இதோட ரேஞ்சு, 0லேருந்து 180 வரைய காஸ் ரேஞ்சு. இது வரைய சைனு, இது வரைய காசு, cos inverse of x sin inverse of x. இது ரெண்டுத்துக்கும் காமன் ரீஜன் வந்து 0 to 90.
அதான் இங்க 0 to 90 மட்டும் தான் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். எக்ஸும் 1/√லேருந்து 1 தான் ஈக்குவலா இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். சரியா? அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு, இது தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா போட்டுடலாம். அப்படி தெரியாட்டிக்கிட்ட போடலாம். இப்போ ஆப்ஷன் -1 to 1 ஃபங்க்ஷன்ல போயிட்டு நான் -1 எக்ஸுக்கு பதிலாக போடுறேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக போடுறேன். இங்க ரெண்டு சைடு செக் பண்ணும், LHS RHS செக் பண்ணும். எனக்கு இங்க டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சதுனால டைரக்டா போடலாம். சரி, எக்ஸுக்கு வந்து -1 இங்க போடுறேன் அப்படின்னா இங்க எக்ஸுக்கு -1 போட்டா cos -1 வந்து 180. 2π வந்து உங்களுக்கு காஸ் இன்வெர்ஸ்லயும் வராது ரேஞ்சு, சைன் இன்வெர்ஸ்லயும் 2π வராது. ஏன்? சைன்லயும் காஸ்லயும் ரேஞ்ச் என்னது உங்களுக்கு? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல 0 to π, சைன்ல -90 to 90. அப்ப இதுக்குள்ள வராது. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல, தப்பு. புரியுதா? ஈவன் உங்களுக்கு இந்த டொமைன் ரேஞ்ச் தெரியாம போனாலும் நீங்க இப்படி விஷுவலா பார்க்கலான்றத சொல்றேன். இப்போ 1/2 இருந்து 1 வரையும் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்க்கு பதிலாக 1/2 போட்டோம் அப்படின்னா 2π/3 வரும். இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 வந்து 2π/3. 2π/3 வந்து 120 டிகிரி. 120 டிகிரி வந்து இது ரெண்டுமே ஈக்குவலா போகணும் இல்லையா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல 120 டிகிரி இருக்கும். ஆனா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல 120 டிகிரி இருக்குமா? இருக்காது. ஏன்னா -90 இருந்து +90 இல்லையா? அதனால இந்த ஆப்ஷன் வராது. புரியுது அப்படி பார்க்கணும்னு? தேர்ட் ஆப்ஷன் -1/√லேருந்து 1/√. நான் எக்ஸுக்கு -1/√2 போட்டேன் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -x வந்து என்ன அர்த்தம்? π மைனஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதலாம். ஆட் ஃபங்க்ஷன் இல்லை, ஈவன் ஃபங்க்ஷன் இல்லை. சரியா? அதனால இப்படி எழுதிட்டோம். இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2 வேல்யூ வந்து π/4. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 4π - π/4, ஸோ 3π/4. இது அடிச்சா 3π/2. 3π/2ன்றது 270 டிகிரி. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல 270 டிகிரி வராது, 270 டிகிரி வராது. ஏன்னா 0 to π தான் ரேஞ்சு. ஓகேவா? அதனால இந்த ஆப்ஷனும் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் 1/√2 to 1, இது ஆப்வியஸா டொமைனு, அதனால இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா போகும். அப்படி இல்லாட்டிக்கிட்ட நீங்க எங்களுக்கு செக் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 1/√2 போட்டிங்க அப்படின்னா π/4, இது ரெண்டு அடிச்சா π/2. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல 90 டிகிரி வரும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்லயும் 90 டிகிரி வரும் ரேஞ்சில். அதனால இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். அதனால இந்த டொமைன் ரேஞ்ச் கரெக்ட். கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 1 வேர்டு கிரியேட்டிவா இருக்கும்போது நீங்க நல்லா எழுதலான்றது என்னோட பாயிண்ட். சரியா? இது வந்து ப்ராப்பர்ட்டி 8. ப்ராப்பர்ட்டி 9 அங்கே எழுதியிருக்கேன். ப்ராப்பர்ட்டி 10 பார்த்துட்டு 9 போகலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி 10. சரியா? ப்ராப்பர்ட்டி வந்து 3 ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. 3 sin inverse of x equal to sin inverse of 3x minus 4x squared 4x cube. x வந்து இது இந்த ரெண்டு டொமைனும் படிச்சுக்கணும். x belongs to -1/2 to 1/2 close interval. y இது corresponding range -90 to 90. 3 cos inverse of x equal to cos inverse of 4x cube minus 3x. So x belongs to 1/2, 1, y belongs to 0 to π. ஓகேவா? இது வந்து 2023 பப்ளிக் கொஸ்டின்ல கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் எப்படி கேட்டாங்க நான் சொல்றேன். ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சுன்னா sin 3x equal to 3 sin x minus 4 sin cube x ஃபார்முலா. இது வந்து cos 3x ஃபார்முலா. எக்ஸுக்கு பதிலாக நீங்க காஸை போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ப்ரூஃப் ஆகும். இது ரெண்டு ஃபார்முலாவில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ் டொமைன் வேல்யூ, ரேஞ்ச் வேல்யூ, எக்ஸ் டொமைன் வேல்யூ, ரேஞ்ச் வேல்யூ. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான்? இப்போ கொஸ்டின் நான் இங்கேயே ஒன்று கிரியேட் பண்றேன். 3 sin inverse of x 3 cos inverse of x ஈக்குவல் when 3 என் கொஸ்டின் வந்து 3 sin inverse of x equal to 3 cos inverse of x ஈக்குவல் எப்ப x போய் பாருங்க, இங்க -1/2 இருந்து 1/2 வரையும் இருக்கு, இங்க பாசிட்டிவ் 1/2 இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் 1/2 இருக்கா? x equal to 1/2ல both are equal. இது ஒரு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட். லைக் இந்த சம் மேல பார்த்த மாதிரி சம் மாதிரி புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் ஒன் வேர்ட். அடுத்து இங்கே வாங்க. இப்போ இதை வச்சு நான் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 sin inverse of x equal to sin inverse of 3x minus 4x cube. 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ABC. நீங்க இந்த டொமைன் ரேஞ்ச் படிச்சீங்கன்னா டைரக்டா எழுதிடலாம். படிக்காம போனாலே எப்படி எழுதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எக்ஸுக்கு வந்து -1 நான் இங்க போடுறேன். எக்ஸுக்கு -1 போட்டா -π/2 which is equal to -3π/2. -3π/2ன்றது -270 டிகிரி. -270 டிகிரி ஆப்வியஸா 90க்குள்ள இருக்காது, சைனுக்குள்ள. அதனால இந்த ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை எனக்கு இந்த ரேஞ்ச் டொமைன் தெரியல அப்படின்னா நீங்க இப்படி கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் டொமைன் தெரிஞ்சுச்சுன்னா டேட்டா எழுதிடலாம். அடுத்து
எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1, எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி வராது. ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் வந்து என்ன இதுக்குள்ளே தான் இருக்கும், அதனால இது கண்டுபிடிக்க வேணும். தேர்டு வந்து கிவன் இன்டர்வல் தான், டேரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கு -1/2 நீங்கள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 வந்து π/6. இதை அப்படி அடிச்சிங்க அப்படின்னா -π/3. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -6 மைனஸ் முன்னாடி வந்துடும், ஆட் ப்ராப்பர்ட்டி. ஸோ -π/3 ஆப்வியஸாக உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும், விச் மீன்ஸ் என்ன -60 டிகிரி இதுக்குள்ளே இருக்கு. இப்போ இதான் ஆன்சர். ஒன்று டொமைன் அண்ட் ரேஞ்ச் படிச்சிங்கன்னா டேரெக்டாக எழுதிடலாம், இல்லாட்டிக்கிட்டே இப்படி அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து 2023 பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கிரியேட்டிவ் ஒன் வேர்டு உங்கள் புக்கில் இருக்குது. லாஸ்ட் 10th ஒன்று தான் கேட்டாங்க. ஷோர், ஓகே. ஸோ கொஸ்டின் என்னன்னா, இஃப் இந்த வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க 1/2 1. எனக்கு டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு, இதை நான் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறேன். டொமைன் ரேஞ்ச் தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக அடிச்சிடலாம், தெரியலன்னா என்ன பண்ணலாம், இதை லாஸ்ட்டாக போடுறேன். பி வந்து எக்ஸ் இன்ஃபினிட்டி -இன்ஃபினிட்டி வருமா, இன்வேலிட் டொமைன் வராது. இது வந்து ஓப்பன் இன்டர்வல் -இன்ஃபினிட்டி -5 எடுக்கிறேன், -5 டஸ் நாட் அக்கர். எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2 டு இன்ஃபினிட்டி 100 எது வேணா எடுங்க. எக்ஸுக்கு 1க்கு மேலே எடுத்தா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வராது, டொமைன் -1 to 1 இல்லையா, அதனால இது ரெண்டும் வராது, இன்வேலிடு டொமைன். ஆனால் அந்த லாஸ்ட் ஒன் பாருங்க 1/2லேருந்து 1/2 போட்டேன் அப்படின்னா இங்கே போயிட்டு 1/2 போட்டோம் அப்படின்னா cos 1/2 ஆங்கிள் π/3 அடிச்சிங்கன்னா பை பிலாங்ஸ் டு 0 to π. கரெக்டா, 0 to πக்குள்ள இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ 1/2 இருக்கு க்ளோஸ் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, அதனால இது வராது. புரியுதா? ஒன்று நீங்கள் எக்ஸ் ஒய் ரேஞ்ச் டொமைன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சு டேரக்டாக எழுதிடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்கின்றது என்னோட பாயிண்ட். இது வந்து ப்ராப்பர்ட்டி 10, ப்ராப்பர்ட்டி 9 அங்கே எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், கவனிங்க. ப்ராப்பர்ட்டி 9 இது என்ன அப்படின்னா சைன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுட்டு படிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே கவனிங்க. ப்ராப்பர்ட்டி 9 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - x² எழுதலாம். எக்ஸ் வந்து 0 to 1 இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன். சரி, இது எப்படி இதுக்கு ஈக்குவல்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன, சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது என்ன, ஆப்போசிட் பை ஹைபார்டெனிஸ். ஆப்போசிட் எக்ஸ், ஹைபார்டெனிஸ் 1, அட்ஜசன்ட் வெயிட்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்றோம். சரியா? பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணா 1² = x² அண்ட் அட்ஜசன்ட் ஸ்கொயர்டு. அட்ஜசன்ட் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு எக்ஸ் ஆன்சர் எடுத்துட்டு போனா -x², ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட் ஆஃப் 1 - x². இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வச்சு நான் இன்வெர்ஸ் நம்மளுடைய ரேஷியோ யூஸ் பண்ணி அதை காஸ் இன்வெர்ஸ்க்கு எழுத போறேன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை வச்சு நான் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணி அதுல இருந்து இன்னொரு சைடை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ காஸ் இன்வெர்ஸ்க்கு எழுதுறேன்னா இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனிஸ். அட்ஜசன்ட் எவ்வளோ, இது ஹைபார்டெனிஸ் 1. அப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - x²/1. இதுக்கு tan இன்வெர்ஸ்க்கு எழுதுனா என்ன ஆகும், தலை சுத்துது. tan இன்வெர்ஸ்க்கு எடுத்தா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அப்போ x/ரூட் ஆஃப் 1 - x². இந்த இன்டர்வல்குள்ள நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் சால்வ் ஆகும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 இருக்கு, அதை காஸ் இன்வெர்ஸ்க்கு tan கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா டேரக்டா நீங்க இந்த ஃபார்முலா போடலாம். இந்த இன்டர்வல்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 காஸ் இன்வெர்ஸ்க்கு மாத்திரனா ரூட் ஆஃப் 1 - x², எக்ஸுக்கு பதிலாக 3/5 போட்டிங்கன்னா 1 - 9/25. ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணா 4/5 ரூட் எடுத்து வரும். ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5. இந்த tan இன்வெர்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா இது வந்து 3/4 வந்துடும் ஆப்வியஸாக. ஏன் அப்படின்னா 3/5னா 3 எக்ஸ் ஆப்போசிட் பை, இதே ட்ரையாங்கிளில் 3/5னா என்ன அர்த்தம், எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், ஆப்போசிட் பை ஹைபார்டெனிஸ். இது 3 இது 5னா அட்ஜசன்ட் 4. ஸோ இதை பேஸ் பண்ணி சைனுக்கு காஸுக்கு டேனுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? செகண்ட், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - x². எக்ஸ் இஸ் இன்டர்வல் -1லேருந்து 0, -1 க்ளோஸ்டு, 0 வந்து ஓப்பன். இதை இருக்கட்டும், நான் இது இந்த சைடு ப்ரூவ் பண்றேன், அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே, இங்க கவனிங்க. அந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, எனக்கு வந்து ஒரு எக்ஸ் எடுக்கணும். என் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ்
cos inverse of root of 1 minus x square எழுதலாம். என்னோட x வந்து -1ல இருந்து 0க்குள்ள. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? -1ல இருக்கு, 0 ஓபன், x belongs to அப்படின்னு அர்த்தம். சரியா? இத ப்ரூஃப் கவனிங்க. sin -1க்குள்ள நான் ஒரு மைனஸ் வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. sin inverse of minus x அப்படின்னா இது நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் sin inverse of x ன்னு எழுதலாம். கரெக்டா? which is equal to இப்பதான் படிச்சோம் sin inverse of x நான் எப்படி எழுதலாம்? cos inverse of root of 1 minus x square எழுதலாம். கரெக்டா? ஆனா வெளியில மைனஸ் இருக்கு. therefore hence the property odd or even property வச்சு புரிஞ்சுதா எப்படி போட்டேன்னு? sin inverse of x minus cos inverse of root of 1 minus x square இருக்கு. ஆனா இன்டர்வல் வந்து இதுக்குள்ள லை ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நான் எக்ஸுக்கு இங்க மைனஸ் வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா ஆட் ஆர் ஈவன் ப்ராப்பர்ட்டில மைனஸ் sin inverse of x எழுதுவோம். sin inverse of x க்கு அந்த trigonometry ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம் இல்லையா? sin inverse of x cos inverse of root of 1 minus x square எழுதலாம். அப்ப இதுக்கு மேல cos inverse of root of 1 minus x square போட்டா which is minus. இதுதான் என்னோட ப்ரூஃப். sin inverse of x equal to minus cos inverse of root of 1 minus x square where x belongs to closed -1 to open 0. ஓகே, ப்ரூஃப் கூட எழுதியிருக்கேன். ஸோ sin inverse of -3/5 which is equal to இதில் டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி நீங்கள் அதை வச்சும் போடலாம். ஸோ cos inverse of root of 1 minus x square ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா cos inverse of 4/5 வரும். sin inverse of minus x வந்து minus sin inverse of x ஆட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மைனஸ் இன்சைட் அமிச்சா மைனஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ sin inverse of 3/5 equal to minus cos inverse of 4/5. நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது அதை காசாக மாற்றும் போது இங்கே மைனஸ் முன்னாடி வரும். அதை இப்படியே நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு sin inverse of x equal tan inverse of x by root 1 minus x square. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணோம். sin inverse of x cos inverse எழுதலாம், cos inverse of x tan inverse எழுதலாம். இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணலாம் ஃபார் தேர்ட் ஒன். இது ஆப்வியஸாக ப்ரூவ் ஆகும். இல்லாட்டிக்கிற sin inverse of 3/5 எடுங்க. இன்டர்வல் வந்து ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -1,1. இந்த எக்ஸை இங்கே போய் போடுங்க. அப்போ என்ன புரியணும் உங்களுக்கு? sin inverse of x டேனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன், cos inverse of x எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும். இந்த sin inverse of x equal to cos inverse of இதுக்கு ஈக்குவல், இது ஈக்குவல் டு டேனுக்கு ஈக்குவல். இதை வந்து நீங்கள் இந்த ட்ரிக்னாமெட்ரி போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக போயிடும். அதனால் நான் இங்கே போடலை, ஆல்ரெடி இங்கே போட்டதுனால. ஸோ sin inverse of 3/5 எக்ஸுக்கு 3/4 நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள். எக்ஸுக்கு பதிலாக 3/5 3/5 போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா tan inverse of 3/4 வரும். இப்போ இந்த tan inverse of 3/4 equal to cos inverse of 4/5. எப்படி tan எப்படி எழுதுவோம்? ஆப்போசிட் பை adjacent. அப்போ இது 5 போகும். cos வந்து என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ். இப்போ சைனுக்கு எழுதுனா என்ன எழுதுவீங்க? sin வந்து ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ். வெயிட் sin equal to opposite by hypotenuse. ஸோ ஆப்போசிட் வந்து உங்களுக்கு 3/5 வரும். தீட்டாவை ஆப்போசிட் 5 4 3 and 4. ஓகே, ஆப்போசிட் பை adjacent. வெயிட் sin inverse of x ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ் எழுதலாம். இது ஆப்போசிட்டு, இது ஹைபாட்டெனிஸ், இது தீட்டா, இது வந்து adjacent. அப்போ 3/5 எடுத்தேன் அப்படின்னா டேனுக்கு எழுதுனா 3/4 கிடைக்கும். காஸ் இன்வர்ஸ்க்கு எழுதுனேன் அப்படின்னா 4/5 வரும், adjacent பை ஹைபாட்டெனிஸ். சரியா? இப்படி கன்வெர்ட் பண்ண தெரியும். அடுத்து அதுதான் இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறா இந்த ஃபார்முலா போடலாம். sin inverse root of 1 minus of xy x belongs to close interval 0 to 1. எப்படி? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் adjacent பை ஹைபாட்டெனிஸ், adjacent எக்ஸ், ஹைபாட்டெனிஸ் 1. இது வேணும்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணால் root of 1 minus x square வரும். இங்கே சால்வ் பண்ண மாதிரியே போடணும். இப்போ இதை சைன் இன்வெர்ஸ்க்கு எழுதுங்க. சைன் இன்வெர்ஸ்னா என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ், ஆப்போசிட் root 1 minus x square by 1. ஓகே, இப்போ டேனுக்கு எழுதுனா எப்படி எழுதலாம்? இதை இது மூணுமே ஈக்குவல், which is equal to tan inverse of perpendicular opposite by adjacent root 1 minus x square by x ன்னு எழுதலாம். இதை cosec inverse of x எழுதுனா cosec inverse of x னா சைனை ரெசிப்ரோக்கலாக எழுதணும், 1 by root 1 minus x square. சீக்கனுக்கு எழுதுனா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் காஸை ரெசிப்ரோக்கலாக எழுதணும், 1 by x ன்னு எழுதுவோம். இப்போ காட்டுக்கு எழுதணும் அப்படின்னா டேனை ரெசிப்ரோக்கல் பண்ணும், x by root of 1 minus x square. இது எல்லாமே ஈக்குவல் இந்த கொஸ்டினுக்கு புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். cos inverse of 4/5 இந்த இன்டர்வல்குள்ள பாசிட்டிவ் 4/5 எடுக்கிறேன்னா
4/5 இங்கே போய் போட்டேன், இங்கே போய் போடுங்க 4/5 போட்டால் உங்களுக்கு 3/5 வரும். இப்போ இதுக்கு டேனுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸு இதுலேயும் போட்டு பண்ணலாம். ஆஃப்டர் இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் வேல்யூவாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் 4/5 எடுக்கிறேன். 4/5 என்ன உங்களுக்கு காஸில் எழுதும்போது adjacent by hypotenuse. ஸோ 4 இது 5 அப்போ இது 3 போகும் ஆப்போசிட். கரெக்டா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 சைன் இன்வெர்ஸ்க்கு எழுதுனா ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். டேனுக்கு எழுதுனா 3/4 வரும். கொசிக்கு எழுதுனா சைனை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். சீக்கனுக்கு எழுதுனா காஸை ரெசிப்ரோக்கலாக பண்ணணும். காட்டுக்கு மாற்றினா டேனை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். சரியா? ஓகே. இப்போ இதையும் பாருங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணா, நீங்கள் ஈஸியாக எழுதலாம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை பை மைனஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 - x1 எழுதுறாங்க. எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுக்கும்போது நீங்கள் இதை விட்டுருங்க. இப்போ இதை கவனிங்க. எனக்கு வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -x இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அது எப்படி எழுதுவேன்? பை மைனஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவேன். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் வேல்யூ இன்டர்வல்ல நெகட்டிவ் எடுத்தேன் அப்படின்னா பை மைனஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். ஏன் எழுதுறோம்? இட் இஸ் நெய்தர் ஆர் ஃபங்க்ஷன் நார் ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஓகே. இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வெர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. எங்க காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் 1 - x². ப்ரூஃப் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சா? புரிஞ்சுதா எப்படி பண்றேன்னு? இப்போ என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் வேல்யூ எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த காஸ் இன்வெர்ஸை ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணும்போது சைன் இன்வெர்ஸ்க்கு மாறிடுச்சு. ஓகே. இப்போ சால்வ் பண்ணா டைரக்டா நான் வேல்யூவா எடுத்து சால்வ் பண்றேன். இங்க இந்த ப்ராப்பர்ட்டியே எப்படி வந்துச்சுன்னா இப்படி புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நான் சம்மா பார்க்கும்போது இன்டர்வல் நெகட்டிவ் வேல்யூ நான் எடுக்கிறேன்னா பை மைனஸ் ஆஃப், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் நான் என்ன எடுக்கிறேன்? -3/5 எடுக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? பை மைனஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 எழுதலாம். நமக்கு என்ன தெரியும்? பை மைனஸ் ஆஃப் இது காஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. காஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம்? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - x² எழுதலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 - x². எக்ஸுக்கு பதிலாக 3/5 இங்கே அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக பை மைனஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 ஆன்சர் வரும். எய்தர் இப்படியும் புரிஞ்சுக்கிறங்க, இல்லை இந்த ஃபார்மேட்டை எப்படி வந்துச்சுன்னா இதுலேருந்து வந்ததும் புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. சரியா? இதுதான் 5. லாஸ்ட் tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன்னா இது tan inverse of x sin inverse of x by root 1 plus x square which is equal to cos inverse of 1 by root 1 plus x square where x வந்து greater than 0 இருக்கும். இப்போ கொடுத்த given வந்து tan inverse of x by 1 இல்லையா? இது என்ன? opposite by adjacent. opposite x adjacent 1. இது வேணும்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணா 1 plus x square. தெரியும் இல்லையா? பைத்தாகரஸ் வந்து hypotenuse square equal to இது வந்து x given x square plus 1 square. ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் ஹைபாட்டனிஸ் வேல்யூ இங்கே எழுதிட்டோம். ஓகே. இப்போ இதுல இருந்து இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பை ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ், ஆப்போசிட் எக்ஸ் ஹைபாட்டனிஸ் ரூட் 1 plus x square. காஸ் இன்வெர்ஸ்க்கு எழுதுறேன் அப்படின்னா adjacent பை ஹைபாட்டனிஸ், adjacent வந்து 1 ஹைபாட்டனிஸ் ரூட் ஆஃப் 1 plus x square எழுதிடலாம். இப்போ சம்மா வேணும்னா நான் tan inverse of 3/4 எடுக்கிறேன். tan inverse of 3/4 3/4 ஆப்போசிட் பை adjacent. இது வேணும்னா 5 எல்லையும் போடலாம், இல்லை நீங்கள் பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணி எழுதலாம். இப்போ சைனுக்கு மாற்றினா சைன் என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ், ஆப்போசிட் எவ்வளோ 3 ஹைபாட்டனிஸ் 5. காஸ்க்கு வேணா adjacent பை ஹைபாட்டனிஸ் 4/5. ஸோ இப்படி மாற்றுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட ப்ராப்பர்ட்டி முடியுது. கிளியரா? புரிஞ்சுதா? Once again, thank you so much for watching my video, student. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டியில் இருக்க 10 ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி கிரியேட்டிவாக கேட்கலாம், எப்படி கிரியேட்டிவாக அப்ரோச் பண்ணலாம், எப்படி கிரியேட்டிவாக உங்களுக்கு கேட்பாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ் வில் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் எக்ஸசைஸ் 4.5 முன்னாடி இருக்க ஆல் எக்ஸாம்பிள் 14 சம்மையும் அது ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.5 10 சம் இருக்கு, அது ஒரு வீடியோ போட்டு முடிக்கிறேன். ஸோ இது மாதிரி கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கிளாஸே எங்களுக்கு கிளாப் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னாங்க. அதோட அன்னைக்கு டே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ் எடுக்கிறேன்.
ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எழுதுங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு லவ்வி லாரன்ஸ் உங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நாம மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய், see you.